நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் துறையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருபாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவான் செக்கிழாரடி சென்று இருத்தும். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழிய மணர்மன் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயார் உணர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணி ஐயாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி இங்கு எழுந்தறி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த துணை செல்வர்களே, எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையாருடைய திருச்சரிதான் நிறைவு பெற்று நல்லா அதில் ஒரு சில பதிகங்களும் பார்த்தோம் இல்லைங்களா? அற்புத திருவந்தாதி, இரட்டைமணி மாலை எல்லாமே கொஞ்சம் பார்த்தோம். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஒரு பாராயண அது ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் பின்னாடி. இப்போ நான் அப்போதி நாயனாருடைய திருச்சரிதை சிந்திக்கிறேன். அப்போதி நாயனாருடைய பெருமைகள், அதாவது அப்பர் சாமிகளுடைய பெருமைகளை எல்லாம் முழுவதும் தெரிஞ்சுக்கணும்னா அப்போதி நாயனார் சரீரத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம், அதுதான் அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்பர் சாமிகளுடைய பெருமைகளை முழுவதும் தெரிஞ்சுக்கணும்னா இங்கே தான் தெரிஞ்சுக்கணும். அதாவது சரீரத்தில் தெரிஞ்சுக்கலாம், இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு 7ஆம் நூற்றாண்டு அப்போதி நாயனார் ஒரு அந்தனரில் மேம்பட்ட அப்போதி அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அப்படி அந்தனராக இருக்கக்கூடிய அப்போதி நாயனார் வேளாளராக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானை அந்த காலத்திலே குருநாதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பெரிய வேலை இல்லைங்களா? 7ஆம் நூற்றாண்டு எப்படிப்பட்ட காலமா இருந்திருக்கும். இப்பவே இப்படி இருக்குது அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு எப்படி இருந்திருக்கும்? அந்த காலத்திலேயே பெரிய புராணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சாதிகள் இல்லை அப்படிங்கறது சேக்கிழார் பெருமான் பல இடங்கள்ல நமக்கு பார்க்க முடியும் இல்லைங்களா? ஐயர் நீர் அவதரித்திடப்பதே அளவில் மாதவம் செய்ததுன்னு சொன்னவர் ஐயரு, சொல்லப்பட்டவர் யாரு? பாணர் குலத்தை சார்ந்தவர். அதனால அதே மாதிரி நந்தனாருடைய திருச்சரிதம் அப்படித்தான். ஐயரே அம்பலவர் அருளால் அணைந்தோம் என்று சொல்லி ஐயர் திளைவாள் அந்தனர்கள் வந்து அவர் திருநாளை போவார்ட்ட சொல்றார். இப்படி பல இடங்கள் பார்க்கலாம். அதை மெய்ப்பிக்கும் பொருட்டாக நேரில் பார்க்காமையே ஒருத்தர் குருநாதரை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் தான் பார்க்க முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்க்கறது இல்லை, ஆனால் குருநாதராக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் பெரிய வேலை. அதே மாதிரி தான் மங்கையர்க்கரசியாரும் ஞானசம்பந்த பெருமான் நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடியே மங்கையர்க்கரசியார் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க ஞானசம்பந்த பிள்ளையாருக்காக. அவங்க பெருமைகளை கேட்டு இல்லைங்களா? அது மாதிரி பல இடங்கள் சொல்ல முடியும். அதில் அப்போதி நாயனார் வந்து குருநாதருடைய திருவடியை பற்றி பெருமான் திருவடி அடைந்தவர். நமக்கு குருநாதர் திருவடியை பற்றினாவே எளிதாக பெருமான் திருவடி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. வேற ஒன்றும் அவர் பெருமானுக்கு தொண்டு செய்த மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. தண்ணீர் பந்தல் வைத்திருந்தார், அப்புறம் அடியார்களுக்கு பணி செஞ்சார். அடியார்களுக்கு பணி செய்தார். குருநாதருடைய திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். குருநாதர் எல்லாத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு அது நாவுக்கரசர், மனைகளுக்கு நாவுக்கரசர், அளக்கக்கூடிய அளவைகளுக்கு நாவுக்கரசர், ஆடு மாடுகளுக்கு நாவுக்கரசர், தண்ணீர் பந்தல் நாவுக்கரசர், சாலைகள் குளங்கள் நாவுக்கரசர், எல்லாமே நாவுக்கரசர் தான். அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே நாவுக்கரசர் அப்படிங்கிற ஒரே ஒரு மந்திரம் தான். அதுக்கு பேர் ஆச்சாரிய பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்லி பேருங்க. குருநாதருடைய திரு நாமத்தை சொன்னாவே பெருமான் திருவடி எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம இந்த சரீரத்தின் மூலமாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பெருமையுடைய அதுவும் அலலோம்பும் அப்போதி அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அந்தனரில் மேம்பட்ட அப்போதி அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் களவு கோபம் காய்ந்தவர் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளவோ அடைமொழிகள் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது 2 புராணத்திலையும் மாற்றி மாற்றி பார்க்கலாம். அப்பர் சாமிகளுடைய புராணத்திலே இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு குருநாதருக்கு அமுது செய்வதற்கு இந்த குழந்தை காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தையினால தானே குருநாதருக்கு அமுது செய்வதற்கு கொஞ்சம் இடையூறாச்சு அப்படின்னு சொல்லி மனம் நொந்தார் என்று சொல்லி புராணத்தில் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு குருநாதர் மேல பற்று வைத்திருந்தவர் நம்முடைய அப்போதி நாயனார். அதனால குருநாதருடைய திருவடி பற்றியே இறைவன் திருவடி அடைந்தவர். பெருமில்லை குரும நாயனார் அப்படிதான். அதே மாதிரி கணநாதர் ஞானசம்பந்த பிள்ளையாரை குருநாதராக கொண்டவர். குலச்சிறை நாயனார் ஞானசம்பந்த பெருமானை குருநாதராக கொண்டவர். அப்புறம் மங்கையர்க்கரசியார், நின்றசீர் நெடுமாறனார், இவங்க எல்லாம் ஞானசம்பந்த பிள்ளையாரை குருநாதராக கொண்டவர்.
அதே மாதிரி அப்பர் சாமிகளை குருநாதராக கொண்டவர் நம்முடைய அப்பூதி நாயனார். சுந்தரமூர்த்தி சாமிகளை குருநாதராக கொண்டவர் பெருமலை குரும நாயனார். அப்புறம் இவர் சோமாசி மாற நாயனார், பொற்புலி நாயனார், கலரிற்றெடிவார் நாயனார். இவங்க எல்லாமே நம்பிகளுடைய காலத்தில் வாழ்ந்த பெருமக்கள். அவரை குருநாதராக கொண்டு பெருமான் திருவடி அடைந்தவர்கள் என்று சொல்லி இப்போ நமக்கு அப்பூதி நாயனாருடைய திருச்சரிதத்தில் இந்த சரிதம் எல்லாம் நமக்கு தாரமங்கலம் அடியார்கள் எல்லாம் மனப்பாடமாக வச்சிருக்கிறாங்க. இந்த ராஜலட்சுமி இவங்கெல்லாம், தங்கமணி இவங்கெல்லாம் மனப்பாடமாக வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அனிதா, கோவை அனிதா, அதனால் அவங்கெல்லாம் அப்பர் சாமிகளை குருநாதராக வைத்து அந்த அப்பர் சாமிகளுடைய குரு பூஜையை அனிதா வந்து வீட்டில் செய்கிறாங்க. ராஜலட்சுமி அப்பர் சாமிகளை குருநாதராக கொண்டிருந்தாலும் நம்ம ஐயா தான் சொன்னாங்களாம், அப்பர் சாமிகளுடைய திருவருள் வேறு, அப்போதி நாயனாருடைய திருவருள் வேணும்னா அப்பர் சாமிகளுக்கு குரு பூஜை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுலேருந்து அப்போதி நாயனார் தான் அம்மாவுக்கு குருநாதர் இருந்தாலும் கூட அப்பர் சாமிகளை அவங்க குரு பூஜை வைத்து கொண்டாடக்கூடியது வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இப்படி பல பேர் அப்போதி நாயனாரை குருநாதராக கொண்டவர்கள் பெரியவங்க நிறைய பேர் பார்த்தோம்னா அப்பர் சாமிகளை குருநாதராக கொண்டவர்கள் நிரம்ப இருக்கிறாங்க. அது சும்மா சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேருக்கு அப்பர் சாமிகள் வந்து குருநாதர். பேரூர் சாமிகிட்ட ஒரு முறை பேசிட்டு இருக்கிற பொழுது அடியன் கேட்ட பொழுது அவர் சாமி பரமாச்சாரியார்ல நமக்கு குருநாதர் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது என்ன சொன்னார்னா, இதில் என்ன சந்தேகம், அப்பர் சாமி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி சென்னி பையாட்ட கேட்ட பொழுது அவரும் சொன்னார், அப்பர் சாமிகள் தான் குருநாதர் அப்படின்னாங்க. புரிசை நடராஜன் ஐயான்னு ஒரு பேராசிரியர் அப்பெல்லாம் நம்ம பகுதியிலெல்லாம் வந்து பேசுவார். நல்ல சிறந்த பேச்சாளர் அவர், பேராசிரியர் அவர். அவரை கேட்ட பொழுது அவரும் சொன்னார், எனக்கு அப்பர் சாமிகள் தான் குருநாதர் என்று சொல்லி. அதே மாதிரி அவங்க சித்தப்பா ஒருத்தர் முருகேச முதலியார் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ரொம்ப பெரியவர், அவர் குருநாதராக கொண்டது அப்பர் சாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி பல பேர் அப்பர் சாமிகளை குருநாதராக கொண்டவர்கள் பெரியவங்க நிறையா இருக்கிறாங்க. அப்படி அந்த வகையில் வந்து அப்பர் சாமியுடைய திருவடியை பற்றினாவே இதுக்கு நமக்கு இப்போ சரீரத்திலையும் பார்க்கலாம், தருத்தாட்கொண்ட புராணத்தில் இல்லைங்களா, அப்பர் சாமிகளுடைய திருவடியை பற்றி உள்ளே போகாதனால பெருமான் திருவடி கிடைச்சது நம்பிகளுக்கு. திருவதிகையில் அப்பர் சாமிகளுடைய திருவடி, அப்பர் சாமிகள் உளவாரப்பணி செய்த பதி, அதுவும் திலகவதி அம்மையாரால் முதலாக ஆட்கொண்ட பதி என்று சொல்லி உள்ளே போகிறதில்லை இல்லைங்களா. உடைய அரசு உலகேத்தம் உளவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் பதியை மிதித்து அணையுமதற்கு அஞ்சவன் என்ற அன்னகரில் புகுதாது மடைவளர்தன் புறமனையில் சித்தவட மடம் புகுந்தார் என்று சொல்லி அந்த இடத்த சேக்கிட பெருமான் ரொம்ப அழகா சொல்வார். ஆமாம், நாவுக்கரசு பெருமான் உலவாரப்பணி செய்த திருப்பதி என்கிற காரணத்தினால அவர் அங்கே போறதில்லை, சித்தவட மடத்தில் தங்குறார். அவர் இருக்கிற இடத்துக்கு பெருமான் வந்து அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்ததாக நமக்கு தருத்தாட்கொண்ட புராணத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்த நம்ம ராகவையா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பரமாச்சாரியாரை வணங்கினதுக்கு திருவடி கிடைத்தது நம்பிகளுக்கு. இன்னொரு பரமாச்சாரியார் யாரு, நம்முடைய கழுமல வேந்தர். அவருடைய திருவடியை வணங்கி அந்த ஊருக்குள்ள போகாம ஊர் எல்லையில வளமா வந்த பொழுது சாமி எதிர்காட்சி கொடுத்து கைலை காட்சி கொடுத்தாரு. அப்ப இறைவன் திருவடி வேணும்னாலும் நம்ம பரமாச்சாரியர் திருவடியே போதும். கைலை காட்சி வேணும்னாலும் கைலாயம் போக வேண்டியதில்லை, எங்க கிடைக்கும், இருக்கிற இடத்துலயே கிடைக்கும். நம்ம குருநாதரை வணங்கினாவே கிடைக்கும் என்று சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நம்முடைய அப்பர் சாமிகள் அவ்வளவு பெருமையுடையவர். அவரை பார்க்கறதுக்கு முன்பாகவே காதல் கொண்டவர், அன்பு கொண்டவர் நம்முடைய அப்போதி நாயகர். அதுதான் பெரிய வேலை. அவங்க செய்த தொண்டை கேட்டு முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. இவரும் அவரை பார்த்ததில்லை, அவரும் இவரை பார்த்ததில்லை. அப்படி அன்பு கொண்டவர். அதெல்லாம் சரியத்தில் நம்ம வெளிவா பார்க்கலாம் என்று சொல்லி இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு நம்பி அப்போது அடியார்க்கு மடியன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு சொல்றார். ஒரு நம்பி அப்படின்னு, நம்பின்னு என்னன்னா ஆடவரில் சிறந்தவர்கள் நம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்பி அப்படிங்கிறது பல இடங்கள்ல வரும். அதுல ஆடவர்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லி ஒரு நம்பியாகிய அப்போதி அடிகளுடைய அடியார்களுக்கும் நான் அடியனாவேன் என்று சொல்லி சொல்லாருங்க. நம்பிங்கிறதுக்கு இன்னொரு என்ன சொல்றாருன்னா, நன்மையுடைமையும் தீமை இல்லாமையும் சார்ந்த ஆடவர்கள் சிறந்தவர். அவங்ககிட்ட வந்து நன்மை மட்டும்தான் இருக்குமா, தீமை என்பது இல்லாத இருக்கக்கூடிய ஆடவர்களுக்கு பேர் தான் நம்பி அப்படின்னு சொல்றது. பிராமணர்கள் வந்து நிறைய நம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவபெருமானுக்கு நம்பின்னு ஒரு பெயர் உண்டு இல்லைங்களா. நம்பி பதிகமே ஒன்று இருக்குது இல்லையா, திருமுகன்ற பதிகத்துல மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி வேதம் 4 விரித்து ஓதியோர் நம்பின்னு இறைவனுக்கும் நம்பி அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் உண்டு என்று சொல்லி, நம்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப
சிறந்த பொருள். அதே மாதிரி பெண்களுக்கு நங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நங்கை பறவைன்னு வருது இல்லைங்களா? நங்கைன்னா என்னன்னா பெண்களில் சிறந்தவள். அந்த காலத்தில் அண்ணனுடைய மனைவியை நங்கைன்னு தான் சொல்லுவாங்க. அது பின்னாடி தான் அண்ணின்னு எல்லாம் மாறினது. அண்ணி தண்ணின்னு எல்லாம் மாறினது அதுக்கு பிறகுதான். ஆமாம், முதல்ல அந்த காலத்தில் எனக்கெல்லாம் தெரியும், எங்கள் அம்மாவை நிறைய அந்த மாதிரிலாம் அழைப்பாங்க. அண்ணி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில், நங்கை அப்படிம்பாங்க. அது அருமையான தமிழ் சொல். பெண்களில் சிறந்தவள் நங்கை, ஆடவரில் சிறந்தவர் நம்பி. இதெல்லாம் நல்ல ஒரு தமிழ் சொல்லாக அந்த காலத்தில் இருந்துட்டு இருந்திருக்கு. இப்போல்லாம் நங்கைனா அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம குழந்தைகள் இல்லைங்களா? அதெல்லாம் அந்த சொல்லெல்லாம் மருவியே போயிடுச்சு. ஆனால் உண்மையாக அந்த சொல் தான் நல்ல சொல் அப்படிங்கிறது. திருவிசைப்பால் கூட திலத நுதலுமை நங்கைக்கும் திருவாவடுதுறை நம்பிக்கும் அப்படின்னு சொல்லி திருவிசைப்பால் கூட ஒரு இடத்துல வருது இல்லைங்களா? நங்கை அவள் தனை நயந்த நம்பியோடு என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே வருது. நங்கை அவள் தனை நயந்த நம்பியோடு என்று சொல்லியும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே வருது. திருநாவுக்கரசு நாயனாரின் திருவடிகளே உறுதியாவனை என்ற ஒரு நம்பிக்கையினை மேற்கொண்டவர் என்ற, அதாவது பெருமானுடைய திருவடியை அவர் வணங்கியிருப்பார் இல்லைங்களா? பல திருப்பரான பெருமானுடைய திருவடி வணங்கியிருப்பார். இருந்தாலும் கூட நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியே உறுதியானது என்று அதை பற்றி நின்றவர் நம்முடைய அப்போதி நாயனார். அதான் ரொம்ப முக்கியம். அதான் அப்போதி நாயனாருடைய திருப்பெயர் என்று சொல்லி வகை நூல் ஆசிரியர் என்ன சொல்றார் அப்படின்னா, திருத்தொண்ட திரு அந்தாதியில தனமாவது திருநாவுக்கரசின் சரணாம் என்னாம் மனமார் புனல் பந்தர் வாழ்த்தி வைத்து ஆங்கவன் வந்தமிழ்கே இனமா தனது பெயரிடப் பெற்றவன் எங்கள் பிரான் அனமார் வயல் திங்களூரினில் வேதியன் அப்போதியே. அதாவது தனமாவது திருநாவுக்கரசின் சரண் அப்படின்னா நமக்கு செல்வம் என்ன அப்படின்னு சொல்ல, அழியா பெருஞ்செல்வம் அப்படின்னா என்னன்னா திருநாவுக்கரசு நாயனாருடைய இனிய திருவடிகளே என்று தண்ணீர் பந்தல், அதே மாதிரி அவர் செய்த அறச்சாலைகள் அத்தனைக்கும் நாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அவருடைய திருநாமத்தை சூட்டியவர் அப்போதி நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்றார். நமக்கு பெரும் செல்வம், அழியா பெரும் செல்வம் என்னன்னா நாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளே என்று சொல்லி அவர் வாழ்ந்து வந்தவர் நம்முடைய நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனாலே அவரது வளப்பமிக்க தமிழாகிய தேவார திருவாக்கினால் தமது பெயரை வைக்க பெற்றவர். நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய திருப்பரண தேவாரத்தில் நம்முடைய அப்போதி நாயனாரை போல்ந்து பாடியிருக்கிறார் இல்லையா? குஞ்சி பூவாய் நின்ற சேவடிக்கே குறுகிய நோமே என்று சொல்லி அப்போதி நாயனாரை அந்த தேவாரத்தில் ஒரு தேவாரத்தில் வச்சு ஒரு நாயன்மாரை பாடுறாங்க அப்படின்னா அது பெரிய வேலை. அது ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாரை குலச்சிறையாரையும் பாடியிருக்கிறார். அதே மாதிரி சிறுத்தொண்ட நாயனாரை 10 பாட்டுலையுமே பாடியிருக்கிறார் இல்லைங்களா? அதே மாதிரி சீராள தேவரையும் வைத்து பாடியிருக்கிறார். இப்படி ஒரு சில தேவாரத்தில் நாயன்மார்களை தேவாரம் அப்படிங்கிறது இறைவனை பற்றி பாடக்கூடிய அந்த பதிகத்தில் கூட நாயன்மாரை வச்சு போற்றக்கூடிய அளவுக்கு அப்போதி நாயனார் அவ்வளவு சிறப்புடையவர் என்று சொல்லி பெருமானுடைய திருப்பதிகத்திலே வச்சு போற்றியிருக்கிறார். எங்கள் தலைவர் என்று சொல்லியும் அப்படி அன்னங்கள் பொருந்திய வயல் சூழ்ந்த திங்களூரில் அவதரித்த அந்தனராகிய அப்போதியடிகள் என்று சொல்லி வேதியன் அப்போதியே அனமார் வயல் திங்களூரினில் வேதியன் அப்போதியே என்று சொல்லி இதுல சொல்றார். அதாவது இதுல என்ன சொல்றாருன்னா வந்தமிழ்கே ஆங்கவன் வந்தமிழ்கே அப்படின்னா வன் தமிழ் அப்படிங்கிறதுக்கு செய்யக்கூடிய உரையில் என்ன சொல்றாருன்னா வளப்பமுடைய தமிழ் அப்படிம்பார். ஏன்னா வளப்பமுடைய தமிழ் அப்படின்னா வன் தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழை மருங்கு சேர்ந்தார். முதல் சந்திப்புல வருது இல்லைங்களா? நாவுக்கரசு பெருமான் சீர்காழி சென்று அணைந்த பாங்கை சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது சொல்றாருங்க. ஆமா, அது வன்தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழை மருந்து சேர்ந்தார் என்று சொல்லி சொல்வார்கள். அப்ப வன்தமிழ் அப்படின்னா வளப்பமான தமிழ். வளப்பமான தமிழ் ஏன் பேர் அப்படின்னா இறந்தார்களை மீட்டு கொடுத்த தமிழ். நம்ம முதலை உண்ட பாலகனை மீட்டது நம்ம கொங்கு நாட்டில். அதே மாதிரி எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவையை உயிர்ப்பித்து கொடுத்தது. அதே மாதிரி பல அற்புதங்கள் செய்திருக்கு நமக்கு. அரபு தீண்டிய நம்முடைய அப்போதி நாயனாருடைய மூத்த திருநாவுக்கரச எழுப்பிக்க. அதனால இந்த இடத்துல வன் தமிழ்கே அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதாவது நம்முடைய தமிழ் தான் வன் தமிழ் அப்படிங்கிறதுங்க. ஆமா, இன்னொன்னு இதுல மூர்த்தி நாயனார் சரியத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துல நல்ல ஒரு தமிழுக்கு வரும், அருமையான தொடர் வரும். இந்த இடத்துல தெய்வ தமிழ் அப்படின்னு வரும். அதாவது நல்ல அருமையான இடம். அந்த தென்றலை சொல்லி தமிழையும் சொல்லுவார்.
ஞாலம் வளர்ந்த மேன்மை தெய்வத்தமிழ் அப்படின்னு பாருங்க. ஞாலம் வளர்ந்த மேன்மை தெய்வத்தமிழும் தரும் அப்படின்னு சொல்லி அந்த மூர்த்தி நாயனாருடைய புராணத்தில் வரும். அப்படின்னா அந்த உலகத்தையே அளந்த மேன்மையுடைய தமிழ் நம்முடைய தேவாரம் அப்படிங்கிறது தெரியுதுங்க. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்க. உலகத்தையே அளந்த பெருமையுடைய தமிழ் நம்முடைய ஞாலம் வளர்ந்த மேன்மை தெய்வத்தமிழ் என்று சொல்லக்கூடிய தேவாரம் தான். ஆமா, அப்படியெல்லாம் அதனுடைய பெருமைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வகை நூல்ல அப்படி சொல்றார். அந்த வன் தமிழ் அப்படிங்கிறதுக்கு அதுதான் காரணம். தனம் ஏனை செல்வங்கள் எல்லாம் பெற்றதன் பயனாகிய பெருஞ்செல்வம் இது நாயனாருடைய திருவடி. தனமாவது திருநாவுக்கரசின் சரண். நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியே அழியாத செல்வமாக இருக்கக்கூடியது. மற்ற உலகியல் செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் மீண்டும் அது என்ன ஆகும், நம்மகிட்ட இருக்காது. ஆனா என்றைக்கு அழியாத இருக்கக்கூடிய செல்வம் எது அப்படின்னா எம்பெருமான் நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியே என்று சொல்லி நம்முடைய அப்போதி நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்றார். முதல் திருப்பாட்டிலேயே அவர் நாயனாரை பற்றி சொல்லுகிறார். தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர் ஈண்டிய புகழின்பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார் ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்தவர் அறியா முன்னே காந்தகு காதல் கூற கலந்த அன்பினராயுள்ளார். தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர்னர் கூத்த பெருமானுடைய ஒரு அடியார் என்று சொல்லி சொல்றார். அப்படி பெருங்கூத்து இயற்றுதல் வல்லவராகிய சிவபெருமானுக்கு அன்புடையவர் என்று சொல்லி சொல்றார். ஈண்டிய புகழின் பாலார்னா பொருந்திய புகழினை உடையவர். விளக்குறையில் ரொம்ப அருமையா சொல்வாருங்க. புகழ் இவரை நோக்கி வந்துதான், இவர் புகழை நோக்கி போகல. ஈண்டிய புகழின் பாலார் அப்படின்னா புகழ் இவரை நோக்கி. புகழுக்கு ஒரு பெருமை வேணும்னா அது அப்போதி நாயனார்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் சொல்றார். அதை ஈண்டிய புகழின் பாலார், பொருந்திய புகழினை உடையவர், எல்லையில் தவத்தின் மிக்கார் அப்படின்னார். எல்லையில்லாத தவத்தினாலே மிக்கவர் என்று சொல்லியும், ஆண்டசீர் அரசின் பாதம் அடைந்து பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட சிறப்புமிக்க நாவுக்கரசு நாயனாரின் பாதங்களையே சார்பாக அடைந்து. ஆண்டசீர் அரசு அப்படின்னா இறைவனால் விரும்பி ஆட்கொள்ளப்பட்ட நாவுக்கரசு பெருமானுங்க. சூளை கொடுத்து ஆட்கொண்டார் இல்லையா, இறைவனை விரும்பி ஆட்கொண்டது. அப்படி நாவுக்கரசு நாயனாரின் பாதங்களையே சார்பாக அடைந்து அவர் தம்மை அறியா முன்னே காணத்தக்க காதல் மிக்கதனால் உள்ளங்கலந்து அன்பு கொண்டவராக உள்ள. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளல, ஆனா ரெண்டு பேருக்கு அன்பு இருந்தது என்று சொல்லி முதல் பாட்டிலேயே சொல்ற. தம்பிரானாருக்கு அன்பர் அப்படி தாண்டவம்னா ஐந்தொழில் கூத்து என்று சொல்லி சொல்றார். தம்பிரானாருக்கு அன்பர் அப்போது யார், திருநாவுக்கரசு நாயனார் பால் கொண்ட அன்பின் திறம் பற்றி அப்படி சொல்றார். அவ்வாறு அவரது அடியார் பக்தியினில் அறியப்பட்ட இறைவன்பால் அன்புடைமையினை இன்று முதல்ல சொல்றார். தம்பிரானாருக்கு அன்பர் அப்படிங்கிறது தான் முதல்ல சொல்றார். ஏன்னா இறைவன் மீது அன்பு இருக்கக்கூடியவங்களுக்கு அடியார்கள் மேலே அன்பு இருக்கும். அதான் நமக்கு சித்தியார் சொல்றது இல்லைங்களா, ஈசற்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் அப்படின்னார். ஒருத்தருக்கு அடியார் மேல அன்பு இல்லைன்னா சிவபெருமான மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் அடியார்கள் மேல அளவற்ற அன்பு இருக்கோ அவங்களுக்கு சிவபெருமான் மேல அதே மாதிரி அன்பு இருக்கும். ஆமா, உலகியல்ல சொல்லணும்னா ஒருத்தர் மனைவியை எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வீட்டில் போய் நம்ம பார்க்க முடியாது. மனைவியினுடைய சொந்த பந்தத்துக்கெல்லாம் எப்படி பழகிறாங்களோ அதுதான் அவங்களுடைய உலகியல சொல்லணும்னா. ஒருத்தர் திருமணம் செஞ்சு ஒரு மாப்பிள்ளை மனைவி எப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்க தேவையில்லையா. அந்த மனைவியினுடைய சுற்றத்தார்கிட்ட அவன் எப்படி நடந்துக்கிறானோ அதுதான் அவனுடைய மனைவி கிட்ட அவனுடைய அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு நிறைய உதாரணங்களும் சொல்லுவாங்க. அது மாதிரி சிவபெருமானிடத்தில் அன்புடையவர்களுக்கு பெருமானுடைய அடியார்கள் தானே உறவு வேற யாரு, சிவபெருமானுடைய அடியார்கள் தான் உறவாவார் உருத்தர வல்கணத்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பர் சாமிகள் சொல்றார். அதுதான் அளவுகோல் என்று சொல்லி நமக்கு சித்தியார் சொல்லுது. அப்படி அடியவர் கண்பில்லார் ஈசனை கண்பில்லார் என்று சொல்லி 12ஆம் சூத்திரம் சொல்லுவது போல அந்த தம்பிரானாருக்கு அன்பர் அப்படிங்கிறது முதல்ல சொல்றார். ஆமா, அப்போதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியா என்று தேவாரத்திலையும் போற்றப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன சொல்றாரு, ஈண்டிய புகழின் பாலார் அப்படின்னாரு. புகழ் இவரை நோக்கி ஈண்டிற்று. அதனால இவர் புகழை நோக்கி போகல, புகழ் இவரை நோக்கி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க. புகழுக்கு ஒரு பெருமை என்னன்னா அப்போதி நாயனார் இடத்துல வந்தது என்று சொல்லி சொல்றாருங்க. அப்புறம் என்ன சொல்ற, எல்லையில் தவத்தின் மிக்கார் அப்படின்னார். அப்படின்னா எல்லையில்லாத தவத்தை முன்செய் தவங்களான் மேம்பட்டவர் என்று சொல்லி சொல்றாரு. அதுவும் நம்முடைய புராணத்தில் பல இடங்கள் அந்த மாதிரி வருது. அதாவது தவத்தை பற்றி வருகின்ற பொழுது நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றி பறவையார்கிட்ட சொல்றாரு சாமி. என்ன சொல்றாரு அப்படின்னா, சாரும் தவத்து சங்கிலிகேள் மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் அப்படின்றார்.
எல்லாத்தோட என்ன இன்னொரு எது சொல்றாருன்னா, சாலை என்பால் அன்புடையான் அப்படின்னு. உன்னை வேண்டுமென இறந்தான், மனத்தால் அனைவாய் மணந்து என்று சொல்லி மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து சங்கிலி நாச்சியார்ட்ட சொல்றாருங்க. என்ன வேணாலும் சொல்லலாம், அவன் ரொம்ப உயர்ந்தவன், ரொம்ப பெரியவன் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா நான் இருக்கக்கூடிய மலையை, கைலாய மலையை விட மேருமலையை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படின்னா சிவபெருமானே சொல்லியிருக்கிறார். அவன் நீ பெரிய தவத்துல சிறந்தவள் தான், சாருந்தவத்து சங்கிலிகேல். ஆனா அவன் எப்படிப்பட்ட தவமுடையவன்னா சுந்தரன் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் அப்படின்னார். நான் இருக்கக்கூடிய இமயமலையை விட சிறந்த தவமுடையவன் சுந்தரன் என்று சொல்லி சாமியே சொல்ற, ஒற்றியூர் பெருமான் சங்கிலி கிட்ட சொல்றார். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நம்முடைய அப்போ கண்ணப்பநாயனுடைய புராணத்துல வருது, முன்பு செய்தவத்தின் ஈட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டினர். அப்ப கண்ணப்ப நாயனார் 6 நாள்ல பெருமான் மீது அவ்வளவு அன்பு கொண்டு முக்தி அடைஞ்சாருன்னா என்ன காரணம்? அவர் முன்பு செய்த தவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து, ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் மும்மடிகள் தாங்கி வர பெற்றுந்தேன். 3வது சந்திப்பு அப்பர் சாமிகள் நம்முடைய பிள்ளையார்கிட்ட சொல்றது இல்லைங்களா, அந்த பல்லக்கு சுமந்து வருகின்ற பொழுது அவர் சொல்றார், ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம்மடிகள் தாங்கி வர பெற்று உய்ந்தேன் அப்படின்னார். அது நாவுக்கரசருடைய புராணத்தில் எப்படி வரும்னா, உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்த பெற்றுங்கு உற்றேன்னு வரும். அதே பிள்ளையாருடைய புராணத்தில் எப்படி வரும்னா இப்படி வரும், ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம்மடிகள் தாங்கி வர பெற்று உய்ந்தேன். அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன ஒரு தவம் செஞ்சிருக்கணும். அப்பதான் ஒரு அடியாராக நம்ம வர முடியும். அதுவும் பெரியவங்களுக்கு அடியாரா இருக்கிறதுனா, அப்பர் சாமியுடைய திருவடியெல்லாம் சூட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனா எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும். அதான் இந்த இடத்துல வந்து எல்லையில் தவத்தின் மிக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. தவத்தின் மிக்கார் ஆதலின் அரசின் பாதம் அறியா முன்னே அடைந்த அன்பினரானார் என்று கூறிய காரணம் கூறியபடி, அதாவது அவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே எப்படி நாவுக்கரசு பெருமானுடைய அன்பு கிடைச்சதுன்னா, ஏற்கனவே அந்த தவம் இருந்ததுனால அந்த அன்பு கிடைச்சது என்று சொல்லி நமக்கு சொல்றாருங்க. அப்படி தவத்தின் மிக்கார் ஆதலின் அரசின் பாதம் அறியா முன்னே என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, ஆண்ட அரசு, ஆளுடைய இறைவரால் ஆட்கொள்ளப்பட்ட அரசு என்று சொல்லி. காந்துக்கு காதல்னா உள்ளடங்காமல் வெளிப்பட்டு பிறர் கண்டுகொள்ள தக்க அன்பு என்று சொல்லி, அறியா முன்னையும் வாக்கின் வேந்தர் காந்துக்கு காதல் என்று சொல்லி சொல்லாருங்க. இதே மாதிரி ஒரு பாடல் நமக்கு திருநீலகண்ட நாயனார் புராணத்தில் வருங்க. அதான் இது மாதிரி தான் சொல்லுவார், தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாருக்கு அன்பர் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி அங்க எப்படி சொல்லுவார்னா, பொய்கடிந்து அறத்தின் வாழ்வார் புனல் சடை முடியாருக்கு அன்பர். அப்புறம் என்ன சொல்லாருங்க, மெய்யடியாருக்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார். அப்புறம் சொல்றாருங்க, வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார். அப்புறம் சொல்ற, சைவமை திருவின் சார்பே பொருளன சாரும் நேரார் அப்படின்னு. அது எப்படி ஒரு நாயன்மார்களை எப்படி சேக்கிழார் பெருமான் அறிமுகப்படுத்துறாருங்கிறத பாருங்க. எடுத்த உடனேயே தாண்டவம் புரிய வல்லர் தம்பிரானாருக்கு அன்பர் அப்படின்னாரு இந்த சரியத்துல. அப்புறம் எல்லையில் தவத்தின் மிக்கார் அப்படின்னாரு. இதெல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி நம்முடைய திருநீலகண்ட நாயனார் புராணத்துல பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார் அப்படின்னாரு. பொய் அப்படின்னா என்னன்னா, பேசக்கூடிய பொய் அல்ல, உலகியல் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லக்கூடிய அந்த பொய்களை எல்லாம் கடிந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பொய்கடிந்து அறத்தின் வாழ்வார் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, புனல் சடை முடியாருக்கு அன்பர். எங்கேயும் வருது பாருங்க, பெருமானுக்கு அன்பர், புனல் சடை முடியாருக்கு அன்பர். அப்புறம் என்ன சொல்றாரு, மெய்யடியாருக்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார்னார். அவர் அடியார் பணி செய்தவர் யார்? திருநீலகண்ட நாயனார். ஓடு கொடுத்து உதவினார் இல்லைங்களா. மெய்யடியாருக்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார். அப்புறம் என்ன சொல்றாரு, வையகம் போற்றும் செய்ய மனையறம் புரிந்து வாழ்வார் அப்படின்னார். அவங்க 2 பேரும் பிரிஞ்சுதானே தனித்தனியா இருந்தாலும் கூட எப்படி தனித்தனியா இருந்தாங்க, வீட்டை விட்டு வெளியில போகாம இருந்தாங்க. அதுதான் பெரிய வேலை. என்ன சொல்றாரு அந்த இடத்துல, கற்பூரும் மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இப்புறம்பு ஒளியாதங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார்கள் அப்படின்னாருங்க. அதான் அந்த கற்பு நெறி அப்படிங்கிறது. முதல் சரீரத்திலேயே நமக்கு சொல்றார், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, 2 பேரும் மெய்யுறு புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய உடல் இன்பம் இல்ல, ஆனால் அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில போகல, குள்ளுக்குள்ளேயே இருந்தாங்க அப்படிங்கறது அந்த சரீரத்துல. அதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, வையகம் போற்றும் செய்ய மனையறம் புரிந்து வாழ்வார் அப்படின்னாரு. அப்படி இருந்த என்ன, ஒரு வருஷமா இல்ல 6 மாசமா அப்படின்னா இல்ல, வாழ்நாள் முழுக்க இருந்தாங்க. 80 வயது வரைக்கும் இருந்தாங்க. அதை சொல்லுகின்ற பொழுதே அருமையா சொல்லுவார் சேக்கிழ பெருமான். என்ன சொல்றாருன்னா, வளமடி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் நிறத்து சாயார் அப்படின்னாரு. நம்ம ஒரு வருஷம் 6 மாசம் நம்ம நினைச்சது நடக்கலைன்னா பெருமான் மேல நமக்கு அன்பு குறைஞ்சு போயிடும். ஆனா
அவருக்கு குறையவே இல்லைங்க. அதுதான் திருநீலகண்ட நாயனாரை நம்ம வந்து தலை மேல வச்சு வணங்கணும் அப்படிங்கிறது. இல்லறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்ம நீலகண்ட பெருமான் திருநீலகண்ட நாயனாரை நம்ம தலைமையில வச்சு வணங்கணுங்க. என்ன சொல்லாரு பாருங்க, வளமலி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்து, ஒரு கையில குச்சி இல்லைன்னா விழுந்துருவார் கீழே. ஆனா அப்படி இருந்தாலும் பெருமான் மீது வைத்திருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு சொல்றார். தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னார். ஏன்னா ஒவ்வொரு சரீரத்திலையும் சேக்கிழ பெருமான் நுட்பமா சொல்றாரு. அந்த சரீரத்துல அப்படி சொல்றாரு, இங்க இப்படி சொல்றாரு. அதான் ஆனா வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார்னாரு. கடைசியா சொல்றாரு பாருங்க, சைவமை திருவின் சார்பே பொருளன சாரும் நீரார் அப்படின்னாரு. சிவகுணிய உரை சொல்றாரு, சைவமை திருவின என்ன அப்படின்னா சைவத்தில் அழியாத பொருள், ஊழி காலத்தில் அழியாத பொருள்கள் 4 பொருள்கள் அப்படிங்கிற என்னென்ன அப்படின்னா திருநீர், உருத்தராக்கம், சடைமுடி, அப்புறம் அஞ்செழுத்து. இது 4 தான் அழியாத பொருள். அந்த சைவமை திருவின் சார்பே பொருளன சாரும் நீரார் என்று சொல்லி எதை சார்ந்து இருக்கணும், நம்ம இதைத்தான் சார்ந்து இருக்கணும் இல்லைங்களா. மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம அடியார்கள் எதை சார்ந்து இருக்கணும்னா அழியாத மெய்ப்பொருள் அப்படின்னு சொன்னா இதுதான் திருநீர், உருத்தராக்கம், சடை, அப்புறம் நமக்கு அஞ்செழுத்து என்று சொல்லக்கூடியது. இதுல அதான் சொல்றாரு, காண்டுக்கு காதல் கூற கலந்த அன்பினாரையுள்ளா என்று சொல்லி நாயனார் வந்து எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னு பாருங்களேன். தாண்டவ பெருமான் தனித்தொண்டர்கள் என்று சொல்லி நமக்கு திருக்கூட்ட சிறப்புல வருது இல்லையா. அவர் தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அவ்வாறு அவரது அடியார் பக்தியில் அறியப்பட்ட இறைவன்பால் அன்புடைமையனை ஈண்டு எடுத்து கூறினார் என்று சொல்லி சொல்றார். காந்தகு காதல்னா உள்ளடங்காமல் வெளிப்பட்டு பிறர் கண்டுகொள்ளத்தக்கதா என்று சொல்லி இப்படி எல்லாம். அப்புறம் மீண்டும் சொல்றார் அவரை பத்தி சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த அப்பூதி நாயனார் எப்படிப்பட்ட குணமுடையவர் அப்படிங்கறத சொல்றார் பாருங்க. களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றங்கள் காய்ந்தார், வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார், மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைகோல் மக்கள் ஆவோடு மேதி மற்றும் உலகெல்லாம் அரசின் நாமம் சாற்றுமாவோ உலகில் ஆற்றார் என்று சொல்லி சொல்றாரு. அப்படின்னா களவு, பொய், காமம் என்று சொல்லக்கூடிய இதையெல்லாம் வந்து கோபம், அதாவது களவு, பொய், காமம், கோபம், இது 4ம் வந்து ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் ஞானி ஆயிரலாம். சிவகோச முனிவர் சிவகோசரியார சேக்கிழ பெருமான் என்ன சொல்லுவார்னா, தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் அப்படின்றார். அந்த வனத்திலிருந்து பூசை செய்யறதுக்கு வர்றார். அவர் தங்கி இருக்கிறது ஒரு வனம், தபோவனம்னு பேருங்க. அந்த தபோவனத்திலிருந்து இங்க வந்து பூசை செஞ்சுட்டு போயிடுவார். எங்க காலத்தில் வந்து பெருமானை பூசை செய்து கொண்டு அவர் இருக்கக்கூடிய தபோவனத்துக்கு போயிடுவார். அப்படி போற பொழுது அந்த இடத்துல சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க, ஏன்னா தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் அப்படின்னு வருங்க. அது தனிந்த மனம் அப்படிங்கிறது சேக்கனுடைய உரை என்ன சொல்றாரு அப்படின்னா, காமம், கோபம் கடிந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எதுவுமே இல்லாதவரா அவர், யாரு? சிவகோசரியார். அதனாலதான் அவர் கடைசி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானமா முனிவர் கண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஞானம் பெற்ற முனிவர் அவர். அதான் அந்த கடைசியா அந்த பெருமான் வந்து தன்னுடைய கையால தடுத்ததை காணவர் பெருமானார் கண்ணிடம் தப்பும் போது நமது உகந்தையர் உற்றுமின் பிடிக்கும் போது ஞானமா முனிவர் கண்டார், நான்முகன் முதலாய தேவர்கள் பூமாரி பொழிந்தார் என்று சொல்லி சொல்வார். இப்ப ஞானமா முனிவர் யாரு? சிவகோசரியார். நம்ம கண்ணப்பரை மட்டும்தான் நம்ம பேசுறோம், சிவகோசரியாரை பத்தி நினைக்கிறதே இல்லை. அப்படி அல்ல, அவரும் பெரியவர் தான். அதாவது கண்ணப்பருடைய தொண்டு, அவர் பெருமானிடத்தில் வைத்த அன்பை யாரு மூலமா சாமி வெளிப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா சிவகோசரியார் மூலமாகத்தான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். இன்னொன்னு, சிவகோசரியார் செய்த பூசை இறைவன் அறிவித்த பூசைங்க. அதாவது ஆகமத்தின் மூலமாக இறைவன் அறிவித்தது இல்லைங்களா. ஆனா நாயனார் செய்த பூசை என்னன்னா, அவர் அறிந்த பூசை என்று சொல்லி சேக்கனுடைய உரையில சொல்றாருங்க. அது அறிவித்த பூசை, இது அறிந்த பூசை என்று சொல்லி ரெண்டையும் வகைப்படுத்தி காட்டுவார். அப்ப அவ்வளவு பெருமையுடையவர் சிவகோசரியார். அதே மாதிரிதான் இங்கே சொல்றாரு. களவு அங்க வந்து ஒரே வரியில சொல்லிட்டாரு, தனிந்த மனம் அப்படின்னாவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க என்ன சொல்றாரு? தனித்தனியா சொல்றாரு. இங்க அங்க சுருங்க சொல்றாரு, இங்க கொஞ்சம் விரிச்சு சொல்றாரு. சில இடங்கள்ல சுருங்க சொல்லுவாரு, சில இடங்கள்ல விரிச்சு சொல்லுவாரு. நம்ம ராகவையா அதெல்லாம் நிறைய பாடல்களை சொல்லியிருக்கிறாருங்க. ஆமா, இந்த அதுக்கு ஒரு உதாரணம் நல்லா சொல்லுவார். சடைய நாயனாருடைய புராணத்தை சொல்லுவார். சடைய நாயனார் புராணத்தை சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிறதுக்கு ஐயா, அதை உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்க நிறைய முறை கேட்டிருப்பீங்க. அந்த பாடலை சொல்லுவாருங்க. அந்த சடைய நாயனார் புராணத்துல ஒரே பாட்டு தான். அந்த ஒரே பாட்டுல என்னன்னா ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த ஒரே பாடல்ல
தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்றாரு, ஏர்வன் கலிக்க நாயனார் புராணத்தை சொல்றாரு, வெள்ளானை சருக்கத்தை சொல்றாரு, களரிட்டறிவார் நாயனார் புராணத்தை சொல்றாரு. அது எப்படி சொல்ல முடிஞ்சது? அதுதான் ஆசிரியர் பெருமானுடைய ஒரு சிறப்புங்க. அந்த பாட்டு பாருங்க, தம்பிரானை தோழமை கொண்டு தடுத்தாட்கொண்ட புராணம் இல்லையா, தமது தடம்புயசர் கொம்பனார்பால் ஒரு தூது செல்ல ஏவிக்கொண்டு ஏர்வன் கலிக்காம நாயனாருடைய புராணம். எம்பிரானை சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம், எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் ஏர்வன் கலிக்காம நாயனார் புராணத்திலே வருது, களரிட்டர் புராணத்திலே வருது. அப்புறம் என்ன சொல்லாருங்க, நம்பி யாரோரை பயந்தார் ஞாலமெல்லாம் குடிவாள அப்படின்னாரு. உலகமெல்லாம் உய்யும்படியாக யார நம்பி யாரோரை பெற்றெடுத்திருக்கிறார் சடைய நாயனார். அதாவது இது ஐயா பேசுற பொழுது நான் கேட்டிருக்கிறேன், ரொம்ப நுட்பமா சொல்லுவார் இந்த பாட்டை. அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிற யுக்தி பல இடங்கள்ல பெரிய புராணத்துல இருக்கு. அதுல இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, ஒரே பாட்டுல தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்லி, ஏர்கோணர் புராணத்தை சொல்லி, களரிட்டர் புராணத்தை சொல்லி, அதே தான் வெள்ளானை சருக்கமும் இல்லைங்களா. களரிட்டர் புராணம் வேற, வெள்ளானை சருக்கம் வேற இல்ல, ரெண்டு பேரும் தோழர்கள் தானே போறாங்க. அதனால எல்லா சருக்கத்தையும் ஒரே பாட்டில் வச்சு அடக்கக்கூடிய ஒரு பெருமை தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு ஒரு கைவந்த காலம். அதை கண்டுபிடிச்சது நம்ம ராகவையா தான். நமக்கெல்லாம் அந்த அறிவு கிடையாது. அவர் சொன்னதை நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் அறிவு கிடையாதுங்க. ஐயா சொன்னாங்க அப்படிங்கிறது அதுக்கு விளங்க வைக்கிறோம். இதுல களவு பொய் காமம் தனித்தனியா பிரித்து சொல்றாரு கோபன்னு. அங்க என்ன சொல்றாருன்னா ஒரே வரியில சொல்லிடுறாரு, தனிந்த மன திருமுனைவர் அப்படிங்கறதே முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே அங்க அடக்கம் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றோம். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, வளம் மிகுந்த இல்லற வாழ்க்கையை நின்றவர் அப்படின்னார். நல்ல ஒரு இல்லறத்தில் நின்று பணி செய்தவர் யாரு? அப்போதி நாயனார். அதுல எல்லாம் நல்ல இல்லற மிகுந்த இல்லற வாழ்க்கையில். ஏன்னா எப்படி தொண்டு செஞ்சார் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சார். அதாவது வந்த குருநாதருக்கு அமுது படைக்கிறதுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இணைந்து அந்த தொண்டு செஞ்சாங்க. அதான் ரொம்ப முக்கியம். எப்படி இளையான்குடி மாற நாயனாரும் அவருடைய துணைவியாரும் சேர்ந்து செஞ்சாங்களோ அது மாதிரி தான் இப்படி இவரும் செய்திருக்கிறார். மனைப்பால் உள்ள அளவுகள் நிறைகோல், இந்த இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நீட்டல் முதலிய அளவு கருவிகளும், துளைக்கோல் தராசு கோல் அது போன்ற எடுத்தல் அளவை கருவிகளும், அப்புறம் மக்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் திருநாவுக்கரசன் பேரு, அப்புறம் பசுக்களுக்கு எருமைகளுக்கும் திருநாவுக்கரசன் பேரு. எல்லாமே அங்க இருக்கக்கூடிய அத்தனையும் திருநாவுக்கரசருடைய திருநாமம் சூட்டி அழைக்கும் அந்த ஒழுக்க நெறியில் நின்றவர். அப்படின்னா குருநாதருடைய அந்த ஒருமை உணர்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எதை பார்த்தாலும் திருநாவுக்கரசராகவே தெரியாது. இப்ப பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு எதை பார்த்தாலும் சிவமாகவே தெரியும். சீவன் முக்தர்களுக்கு அதாவது சித்தியார்ல வருங்க, பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு வருங்க. அப்படின்னா எதை பார்த்தாலும் சிவமா தெரியும் அவங்களுக்கு. அது பக்குவம் இல்லாதவங்களுக்கு எதை பார்த்தாலும் குற்றமாவே தெரியும் இல்லைங்களா. ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இயல்பகை நாயனாருடைய புராணம் தான். இயல்பகை நாயனார் எப்படி வந்தாரு? ரெண்டு கோலத்தோட வந்தார் இல்லைங்களா. என்ன சொல்றாரு? ரெண்டு கோலத்தோட வந்த இயல்பகை நாயனாருக்கு, ஆனா மன்னிக்கணும், சாமி ரெண்டு கோலத்தோட வர்றாரு, தூர்த்த வேடத்தோட வர்றாரு, அது போக ஒரு சிவ வேதியரா வர்றாரு. ஆனா இயல்பகை நாயனாருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சிவவேதியர் கோலம் தான் தெரிஞ்சது. அவருக்கு அந்த தூர்த்த வேடம் தெரியல. அவருக்கு சேக்கிழார் பெருமான் அந்த பாட்டை சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஆயும் நுண்பொருளாகி வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார், உம்பர் நாய்க்கும் அது அறியவோ பெரிய நங்கைதான் அறியாமை அறியோம், தூய நீரு பொன் மேனியில் தோன்ற வேதியராய் தூர்த்த வேடமும் கொண்டு மாய வண்ணமே கொண்டு தன் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் அப்படின்னு சொன்னாருங்க. ரெண்டு வேடம் இருக்குது இல்ல, அவருக்கு ரெண்டும் தானே தெரிஞ்சிருக்கணும். அப்படி அல்ல, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் திருநீற்று கோலம் தெரிந்தது, அவர் அணிந்திருந்த பூநூல் தெரிந்தது, உருத்தராக்கம் தெரிஞ்சது. மற்ற அந்த தூர்த்த வேடம் எல்லாம் தெரியல. அது என்னென்னு சொல்றாரு சிவகோணிய உரையில, மஞ்சள் பூச்சு நரகக்குறிகள் இப்படி எல்லாம் சொல்றாரு. அது எதுவுமே தெரியல. ஏன் தெரியாம இருந்ததுன்னா, அவர் சீவன் முக்த நிலையில் இருந்தார். உடம்பு இருக்குது, ஆனா அந்த உடம்பு எப்படி இருக்குன்னா முக்தி நிலையில் இருக்கு அவங்களுக்கு, பெரியவங்களுக்கு. அந்த உலகியல் இன்பங்கள் அவங்களுக்கு இருக்காது, இறைவனுடைய திருவடி இன்பம் தான் இருக்கும். அப்படி இருந்ததுனால அவருக்கு பார்க்கறதெல்லாம் எப்படி தெரியுது? சிவமாகவே தெரியுது. அதை பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு சொல்லி சீவன் முத்தரை பத்தி சித்தியார் சொல்லுது. அந்த மாதிரிதான் அவங்க நம்முடைய எல்லாத்துக்குமே அவர் திருநாவுக்கரசுன்னு பேர் வைக்கிறாருன்னா அதுதான் அந்த ஒன்றிய சிந்தை என்று சொல்லுவது. அதுதான் ஒரே ஒரு சிந்தை தான் அவருக்கு. இறைவனுடைய திருநாமத்தை சொன்னாரா என்னன்னு நமக்கு வழிபாடு செய்திருக்கிறார், அதனாலதான் அடியாரா இருக்கிறார், அது வேற. ஆனா அவருக்கு தெரிஞ்ச எல்லாம் ஒண்ணு என்னன்னா திருநாவுக்கரசு அப்படிங்கிறது மட்டும்தான். அதான் அந்த குரு பக்தி என்று சொல்லுவது. அப்படி
களவு, அது முன்பாட்டில் வந்து குணத்தை. இப்போ இந்த இடத்துல களவு, பொய், காமம், கோபம் முதலிய கடிந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, காய்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஒரு இடத்துல மட்டும் கோபம் வரும் அவருக்கு. சரியத்தெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். குருநாதரை வந்து வேறொருவர் அப்படின்னு சொன்னோடனே கோபம் வந்துடும். வெகுழ்வார் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். அந்த இடத்துல மட்டும் கோபம் வரும். இந்த இடத்துல கோபமே வராதுன்னு சொல்றாரு இல்லையா. அங்க மட்டும் எப்படி கோபம் வந்ததுன்னா, குருநாதர் குறைவா சொன்னதுனால, வேறொருவர் அப்படின்னு சொன்னதுனால. நன்றருளி செய்திலீர் நானில் அவன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் பெயரோ வேறொருவர் பெயர் என வெகுழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்றார். வெகுழ்வார்னா கோபப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த கோபம் வேற, தன் பொருட்டு வரல, உலகியல் பொருட்டு அவருக்கு கோபம் வரல, குருநாதர் பொருட்டு கோபம் வந்து. குருநாதர் யாராவது தவறா பேசுனா, சிவபெருமான யாராவது தவறா பேசுனா, அந்த இடத்துல நாம நிக்க கூடாது. ஒன்று தட்டி கேட்கணும். தட்டி கேட்கறதுக்கு நமக்கு தைரியம் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, வந்துடணும். ஆமாம், இதுதான் சிவ அபச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி நாயனார் வந்து அப்படி வேறொருவர் அப்படின்னு சொன்னதை அவரால் கேட்க முடியல. அதற்கடுத்து அடுத்த பாட்டிலே சொல்றார், பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கணனார் புவனத்தில் அறியாதார் யார் வரோ மங்களமாம் திருவேடத்துடன் வகை முடிந்தே நீர்தாம் யார் எங்குறைவீர் அப்படின்னு சொல்லி கோவப்படுறார் இல்லைங்களா. திருவேடத்தோட, அது திருவேடத்தை மங்களமாம் திருவேடன்னு சொன்னது நமக்கு அப்போது நாயனாருடைய புராணத்தில் தான் பார்க்க முடியும். இப்படி எல்லாம் இருந்துட்டு நீங்க நாவுக்கரசரை தெரியாதுன்னு சொல்றீங்களே, நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த ஊருக்காரரு என்று சொல்லி கொஞ்சம் வேகமா கோபத்தோட பேசுறார். இதுக்கு மேல சொல்லாது இருந்தா சரியா வராதுன்னு அவர் சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இப்போ களவு, பொய் முதலிய குற்றம் காய்ந்தவர் என்று சொல்லி சொல்றாருங்க. களவு பிறன்பொருள் வபுதல் பொய், பொய்மையின் மாறுகோல். கோபம்னா தகாத சினம், தீயவற்றில் விருப்பம். இதெல்லாம் காமம் என்று சொல்வது தீயவற்றில் விருப்பம் என்று சொல்லி சொல்றார். மற்றுள்ள எல்லா பொருள்களுக்குமே அதே மாதிரி பெயர் வச்சிருக்கிறார். அடுத்த திருப்பாட்டு, வடிவுதாம் காணாராயும் மன்னு சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட் அபர்நாமத்தால் படிநிகள் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில். இப்படி எல்லாம் வந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முடிவில்லாத அறங்கள் செய்து இப்படி தண்ணீர் பந்தல் எல்லாம் வைத்து கொண்டு நாயனார், அப்போது நாயனார் வந்து அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்றார், வடிவுதாம் காணாராயும். ஆனால் 2 பேரும் பார்க்கல. திருவடிவத்தினை காணாதவராயினும் அப்பர் சாமிகளை இன்னும் அவர் பார்த்ததில்லை. அப்பர் சாமிகள் வந்து அவரை பற்றி தெரியும், அவருடைய தொண்டு தெரியும், ஆனால் அவரை நேரில் பார்த்ததில்லை. அதான் வடிவுதாம் காணாராயினும் நிலை பெற்ற சிறப்பினுடைய நாவுக்கரசு நாயனாருடைய திருத்தொண்டின் திறத்தனையும் அப்புறம் பெருமானார் வைத்த திருவருளையும் கேட்டு, நாவுக்கரசு பெருமானுடைய திறத்தை கேட்டு, அதே மாதிரி இறைவன் அவருக்கு அருளிய திருவருளை கேட்டு, அவரது திருப்பெயரால் படிநிகளும் திருமடங்களும் தண்ணீர் பந்தல்களும் முதலாக உள்ள முடிவில்லாத அறங்களை செய்து அந்நியதையின் அமைந்து வாழ்கின்ற நாளில் அப்படி வாழ்ந்து வந்து வருகிறார். வடிவுகானார் ஆயும் என்று சொல்லி சொல்றார். அதாவது கேட்டுனா அடியார் சொல்ல கேட்டு. யார் சொல்லுவாங்க? அடியாருடைய பெருமைகளை வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, அடியார்கள் தான். அதான் அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு எங்க வருது? நாவுக்கரசு பெருமானிடத்துல ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பெருமைகளை எல்லாம் அடியார்கள் சொல்றாங்க இல்லைங்களா. அடியார்கள் சொல்றதுனாலதான் தெரியும். கடையுகத்தில் ஆலியின் மேல் மிதந்ததிரு கலுமலத்தில் விடையுகத்தார் திருவருளால் வெப்பரையன் பாவை அடையனரை சிவம்பெருக வளர்ஞானம் குலைத்தோட்ட உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படிங்கிறார் அங்க. அப்ப அடியார்கள் தான் சொல்ல முடியும். ஒரு பரமாச்சாரியருடைய பெருமைகளை யார் சொல்ல முடியும்? அடியார்கள் தான் சொல்ல முடியும். உலகத்தார் சொல்ல முடியாது. அவைகளுக்கு அந்த பெருமை தெரியாது, உணரவும் முடியாது. அடியார்கள் சொன்னாங்களாம். அதான் சொல்ற இந்த இடத்துல. அப்படி அடியார் சொல்ல கேட்டு அடிமையும் அருளும் ஆகியவற்றை பேசுதலும் பிறவற்றை பேசாமையும் அடியார் செய்கை என்னையாண்ட நிகரில்லா வண்ணங்களும் சித்தன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து. பலாண்டு சொல்லுது இல்லைங்களா, நிட்டையில்லா உடல் நீத்து எனையாண்ட நிகரில்லா வண்ணங்களும் சித்தன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களும் என்று சொல்லி. அப்ப அடியார்கள் சேர்ந்தா என்ன எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அடியாருடைய பெருமைகளை தான் பேசுவாங்க. அடியாருடைய பெருமைகளை தவிர மற்ற எதையும் பேச மாட்டாங்க. அது நமக்கு முருகநாயனாருடைய திருமணத்திலே நம்ம பல முறை சிந்திச்சிருக்கிறோம் இல்லைங்களா. திருப்பதிக செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகற் பொற்றாலில் விருப்புடைய திருத்தொடர் பெருமேனை விரித்துரை தங்கு ஒருப்படு சிந்தையினாலே உடனுரையின் பயன் பெற்றார். இப்ப எல்லாம் அடியார் சேர்ந்தா என்ன செய்யணும்? ஒன்று பதிகங்கள் பாடிட்டு இருக்கணும், இல்லைன்னா நாயன்மாருடைய பெருமைகளை பேசிக் கொண்டு இருக்கணும். இது 2 தான்.
இப்போ நம்ம வந்தோம்னா என்ன செய்கிறோம்? பதிகம் பாடுறோம், அப்புறம் அடியாருடைய பெருமைகளை பேசுகிறோம். வேற எதுவும் நம்ம பேசணுங்கிறது இல்லை. அதை அடியார்கள் சேர்ந்து அதைத்தான் செய்யணும். இப்போ அடியார்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னா அடியாருடைய பெருமைகளை தான் பேசுவாங்க, இல்லைன்னா இறைவனுடைய பெருமைகளை பதிகங்கள் மூலமாக பாடிக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ற கேட்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாருங்க. அவர் நாமத்தால் அறங்கள் செய்து, அப்படி கேட்டதுனால அவர் மேல ஒரு அன்பு வந்தது அப்போதி நாயனாருக்கு. அப்ப அறங்கள் செய்ய ஆரம்பிச்சார் என்று சொல்லி சொல்றாரு. முன்னர் விளைந்த அன்பு மேன்மேலும் கேட்க கேட்க முதிர்ந்து மேலும் மேலும் பக்தி செயல்களுக்கு காரணமாயிற்று என்பதாம் என்று சொல்லி, அதாவது அந்த பெருமைகளை கேட்க கேட்க ஒருத்தர் சொல்றாங்க, மறுபடியும் இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க அப்பர் சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்போதி நாயனாருக்கு இன்னும் கொஞ்சம் அன்பு அதிகமாகுது. அந்த தேவாரத்தில் வருது இல்லைங்களா, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனுக்கு மன்னம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர் எல்லாம் கேட்டால் கேட்டால் கேட்டால்னே வரும். அப்ப யாரு சொல்லுவாங்க அப்படி கேட்கறதுக்கு? அடியார்கள் தான் சொல்ல முடியும் இல்லைங்களா. பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கு பிச்சையானால், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால், அகன்றால் அகலிடத்து ஆச்சாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படின்னா, அதாவது அந்த இறைவனுடைய பெருமைகளையோ அல்லது அடியாருடைய பெருமைகளையோ கேட்க 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 என்ன வரணும் அப்படின்னா அன்பு அதிகமா வரணுங்க. ஆமா, அது அப்படி அன்பு அதிகமா வந்தா தான் சொன்னவன் சரியா சொல்லியிருக்கிறான், கேட்டவனும் சரியா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இப்ப நானும் தான் சொல்றான், கண்ணப்ப நாயனாருக்கு தினனாருக்கு குடுமிதேவரை பத்தி தெரியாது. அவன் சொல்றான், குன்றினுக்கு அப்பால் சென்றால் கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம்னா, அதுதான் உபதேசம். கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலான்னு நானன் சொன்னான் பாருங்க, அதுதான் உபதேசம். அது கோணமில் குடுமிதேவர்னா நேரடியாக பொருள் எடுத்தோம்னா குற்றமில்லாத குடுமிதேவர் நம்ம பொருள் எடுக்கக்கூடாது. குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர் அப்படின்னு, நம்ம குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர் அங்க இருக்கிறார். நமக்கு என்ன குற்றம் இருக்கிறதுலே பெரிய குற்றம் ஆணவம் தான் இல்லையா. அதை யார் இல்லாத செய்ய முடியும்? சாமி தான் செய்ய முடியும் இல்லைங்களா. தீதில்லா திருத்தொண்ட தொகை அப்படின்னா திருத்தொண்ட தொகையில ஒன்றும் தீது கிடையாது, நம்முடைய தீமைகளை இல்லையாக செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை பாடிட்டு ஐயா சொல்லுவார், அப்படி போய் நான் நாயன்மார் முன்னாடி கதறணுமா, உனக்கு அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லி திருத்தொண்ட தொகை பாடுனா பார்த்தாது. அது ஒரு நாயன்மார் பேரை சொல்லி அப்போது ஒரு நம்பி அப்போது அடியாருக்கும் அடியேன்னா அப்போது நாயனாருடைய திருவடி நம்ம நெஞ்சில வந்து நிக்கணும். அதுதான் திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு அழகுங்க. சும்மா ஒரு மனப்பாடத்துக்காக எல்லாரும் பாடுறாங்க அப்படிங்கிறதுக்காக பாடுறது அல்ல. திருத்தொண்ட தொகை பாடுகின்ற பொழுது ஒவ்வொரு நாயன்மாருக்கு அடியேன்னு சொல்லும் பொழுது அவங்க திருவடி நம்ம நெஞ்சில் இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து உண்மையான அந்த அடிமை பண்பு வரும். எப்ப நம்ம தீமை நீங்கும், நம்மளுடைய ஆணவமலை எப்ப நீங்கும், அவங்களுடைய திருவடி நெஞ்சில வந்து அப்படி நிக்கணும். ஒவ்வொரு அடியாரையும் சொல்லுகின்ற பொழுது இரவு நேரத்தில் நீங்க படுத்துட்டு தூக்கம் வரல அப்படின்னா திருத்தொண்ட தொகை சொல்லணும். அப்படியே அந்த அடியாருடைய திருவடி நெஞ்சில் அப்படியே நிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த தீங்கு நீங்குங்க, அந்த ஆணவமலை அப்பதான் நமக்கு நீங்கும். அப்படிதான் திருத்தொண்ட தொகை சொல்லணும். வெறும் பாடலாம் நினைக்க கூடாது, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு பேரு அதுக்கு அப்படி கிடையாது. அது நம்பிகள் எப்படி சொன்னாரு, அத்தனை அடியார்களுக்கு அடியேன்னு சொன்னது மட்டுமல்ல, கடைசியா என்ன சொன்னார், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆலையினர், என்னுடைய பெயர் ஆரூரன், திருவாரூர் பெருமானுக்கு நான் அடியேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அப்பதான் நம்மளுடைய ஆணவ மலம் நீங்கும். அதுதான் சொல்லப்பட்டது. இப்போ இவர் எப்படின்னா ஒவ்வொருத்தரா வந்து சொல்றாங்க, அப்படி ஒவ்வொருத்தரா சொல்ல சொல்ல அன்பு மேலும் மேலும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாமத்தால் செய்தலாவது அவரது திருநாமத்தை அறச்சாலைகள் எங்கும் எழுதி இது அவரது தர்மம் என வழங்க வைத்தல் என்று சொல்லி ஒவ்வொருக்கும் ஒருத்தர் தொண்டு பிடிக்கும் இல்லைங்களா. அப்போதி நாயனாருக்கு அப்பர் சாமியுடைய தொண்டு பிடித்திருக்கு. மடங்கள் அடியார் இரவில் தங்குவதற்கும் தண்ணீர் பந்தல் வெயிலில் இலைப்பாறுவதற்கும் திருநாவுக்கரசு பெயரால் திருமடங்களை பலர் அமைத்தது பழங்கல்வெட்டுகளால் அறியப்படும் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானே அப்படிதான் செய்யறாரு. காவலர்த்தும் குலந்தொட்டும் நாவர்களுக்கு பொருள் கொடுத்துங்கிறார் சேக்கிழார் பெருமான். சமயத்துக்கு வருவதற்கு முன்பாக, அவர் இறைவனால் ஆட்கொள்வதற்கு முன்பாக அவனே பேசிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் போனான், மைக் அவன்கிட்ட கொடுத்து அவனே பேசிடுவான். நான் பேசுறதே இல்லை பேசுறதே சொன்னா அவன் பேச்ச நிறுத்த மாட்டேங்கிறான். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்ல பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா பேசு நீ பாட்டுக்கு பேசிட்டு, இப்படி நமக்கு வந்து அதான் நமக்கு சொல்லப்பட்டது இல்லைங்களா. மடங்கள் தண்ணீர் பந்தல் இதெல்லாம் முடிவிலா அறங்கள் என்று சொல்லி அடியார் இரவில் தங்குவதற்கு, அப்புறம் தண்ணீர் பந்தல் இதெல்லாம் வந்து நாவுக்கரசருடைய பெயராலேயே செய்யறாருங்க.
தண்ணீர் பந்தர்கள், சாலை, குளம், சோலை முதலியவை பசு புண்ணியங்களாகி நாவுக்கரசு பெருமானுடைய சரீரத்திலே அது வருது இல்லைங்களா. காவலர்த்தும் குளந்தொட்டும் நாவலருக்கு பொருள்படுத்தும் அப்படிங்கிறாரு. அந்த காலத்திலே நாவுக்கரசு பெருமான் தண்ணீர் சோலைகள் எல்லாம் அமைத்து ஒவ்வொரு ஊரில் தண்ணீர் பந்தல் அமைத்து அது மட்டும் குளமெல்லாம் வெட்டி அப்புறம் என்ன செய்வாராம், நல்ல படித்தவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அவங்களுக்கு பொருள் கொடுப்பாராம். நாவலர்களுக்கு பொருள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல அப்படின்னா எவ்வளவு பெரிய வளப்பமான குடும்பமா இருந்திருக்கும். நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவர் நாவுக்கரசு பெருமான். பெரிய குடும்பம், நல்ல ஒரு அந்த பகுதியில் நல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குடும்பம். ஏன்னா விவசாய குடும்பம், அந்த காலத்தில் நல்ல ஒரு நெறியில் இருந்திருக்கிறாங்க. அதான் இல்லைன்னா செய்ய முடியாது. அப்படியெல்லாம் செய்து கொண்டு இருந்தவர் நாவுக்கரசு பெருமான். அது மாதிரிதான் இப்ப இவர் இதெல்லாம் செய்யறாரு. அவை தண்ணீர் பந்தர்கள், சாலை, குளம், சோலை எல்லாத்துக்குமே அவர் பேர் வைக்கிறார். நாவுக்கரசருடைய திருப்பெயரை தான் வைக்கிறார். அவை வாகீசராகிய குரு வழிபாட்டின் பார்ப்பட்டு சிவனடிமை திறத்தில் செயல்பட்ட மேல் அவ்வாறு ஏனையோர் செய்வன போல பசு புண்ணியங்களால் ஒலியாது பதி புண்ணியங்களாக மாறி முக்திக்கு ஏதுவாயின. தண்ணீர் பந்தல்லாம் எல்லாரும் தான் தண்ணி குடிப்பாங்க, அது ஒரு பொதுவான அறந்தானே அப்படின்னு சொன்னா நாவுக்கரசு பெருமான் பெயர்ல வச்சதுனால அது சிவ புண்ணியம், பதி புண்ணியம். நாவுக்கரசர் பேர் வைக்காம தண்ணி ஊத்திட்டு இருந்தா என்ன ஆகாது, பசு புண்ணியம் தான். அதனால ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்காதான். உரையாசிரியர் அப்படி சொல்லார். நாவுக்கரசருங்கிற பெயர் எழுதி வச்சார் பாருங்க, அதுலதான் அந்த பதி புண்ணியமாக மாறியது என்று சொல்றாருங்க. முறைமையால் ஆண்டான் அடிமைத்தரத்தினருக்கும் அம்முறைமையால் என்று சொல்றாருங்க. அடுத்த திருப்பாட்டு பொறுப்பறையன் மடப்பிடியின் உடன்புணரும் சிவக்களிற்றின் திருப்பரணம் பணிந்து பணி செய்திருநாவுக்கரசர் ஒருப்படு காதலில் பிறவும் உடையவர்தம் பதிவனங்கும் விருப்பினோடும் திங்களூர் மருங்கு வலி மேவுவார். அப்படி திங்களூர் போறார். திருப்பரணத்தை பெருமானை வழிபாடு செய்து கொண்டு திங்களூர் போறார். யார்? நாவுக்கரசு பெருமான். அப்பெல்லாம் நடந்துதானே போகணும். இவருக்கு ஒன்றும் முத்து சிவி எல்லாம் கிடையாது, யாரும் கிடையாது. அவர் பாட்டுக்கு போவாரு, வரக்கூடிய அடியார்கள் அப்படியே சேர்ந்துக்க வேண்டியதுதான். ஆனா நம்பிகளுக்கு ஒரு பரிசனங்கள் உண்டு. நம்பிகளுக்கு சமையல் செய்யறதுக்கு ஒரு தனி டீம் உண்டு, அவர் கூட பாடிட்டு வர்றதுக்கு ஒரு தனி டீம் உண்டு. ஏன்னா அவர் பெரிய திருமணைப்பாடி நாட்டினுடைய புரவலர் இல்லையா, அவரு பெரிய இளவரசர். அவருக்கு ஒரு கூட்டம் உண்டு. அப்புறம் பிள்ளையாருக்கு பல்லக்கு சுமக்கிறதுக்கு அப்படி எல்லாம் தொண்டு செய்யறதுக்கு. ஆனா நாவுக்கரசு பெருமானுக்கு அப்படி எல்லாம் யாரும் இல்லை. அவர் பாட்டுக்கு வர வேண்டியது கூட அடியார்கள் தான் அங்கங்க அப்படி சேர்ந்து வருவாங்க. அப்படி வந்ததுனாலதான் பெருமானை என்ன செஞ்சாரு, அப்படி சோலையெல்லாம் அமைத்து அப்படி தண்ணி பருகுவதற்கு குளங்கள் எல்லாம் வெட்டி திருப்பைஞ்சியில இறைவனே செய்யறாரு இல்லைங்களா. அப்படி எல்லாம் அதான் சொல்றாரு, காவும் குளவும் உன் சமைத்து காட்டி வலிவோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னரெதிரே நன்னி இருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண் கிளிக்கும் ஏனமும் காண்பறியவர்தாம் அப்படின்னாரு. அங்க திருப்பைஞ்சேரியில இறைவன் அப்பப்போ அவருக்கு செய்தார் இல்லைங்களா. அது இறைவனை என்ன சொல்றாருன்னா, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முடியும் அப்படின்னாரு. எனினும் ஏல உண்மை வழிபடுவாருக்கு அளிக்கின்றோம். நாவுக்கரசருக்கோ ஞானசம்பந்த பெருமானுக்கோ பசின்னு சொல்லி எங்கேயுமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பசியெல்லாம் அவங்களுக்கு வந்ததும் இல்லை. ஆனா கூட வர அடியார்களுக்கு பசிக்கும். அதுக்காகத்தான் படிக்காசு சாமி கொடுக்கிறார். ஆமா, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறியர் அப்படின்னு சொல்லி இறைவனே சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா ஓடும் செம்பண்ணும் ஒக்கவே நோக்கிய பெருமக்கள் 2 பேரும் இல்லைங்களா. அதனால அப்படி தங்க காசே முன்னாடி கிடந்தாலும் அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அது அவங்க கண்ணுக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. ஆனா இறைவன் சொல்றார், இறைவன் கனவுல போய் சொல்றார், உங்களுக்கு பசிக்காது, உங்களுக்கு நீங்க அந்த காலத்தை எல்லாம் வென்ற பெருமக்கள் நீங்க, ஆனா உங்க கூட வர அடியார்களுக்கு அவங்களுக்காக கொடுக்கிறோம் என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகுதான் ஏற்றுக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் நமக்கு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அப்படி திங்களூர் வரார். சொல்ல மலையரசன் மகளாகிய இளம்பிடி போன்ற பார்வதி அம்மையாருடன் அணையும் சிவக்களிற்றினது திருப்பரணம் என்னும் தலத்தினை பணிந்து திருப்பணி செய்யும் திருநாவுக்கரசர் அந்த திருப்பலன்தல பெருமான் வழிபாடு செய்து கொண்டு அங்க உழவார பணி செய்யறார். நாவுக்கரசு பெருமான் எந்த தலத்தில் போய் வழிபாடு செஞ்சாலும் முதல்ல உழவார பணி செய்வார். அதற்கு பிறகு அவர் பதிகம் பாடுவார். 2 பணியும் செய்தவர் நாவுக்கரசு பெருமான் இல்லைங்களா. கையிலே உழவாரம், வாயிலே தேவாரம் என்று சொல்லி வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அதை கடைபிடித்த ஒழுகினவர் நாவுக்கரசு. அது கூட சேக்குனி ஒரு இடத்துல உரை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஏன் கடைசி வரைக்கும் திருவடி அடையிற வரைக்கும் நாவுக்கரசு பெருமான் உழவார பணி செஞ்சார் அப்படின்னா, அவர் அந்த கருவிகரணங்கள் சிவத்துல தொழில்படணும்னு நினைச்சாராம். அதனால கருவிகரணங்கள், அதாவது தேவாரம் பாடுகின்ற பொழுது வாக்கும் மனம் 2மே சிவத்துல தொழில்படுகிறது.
அதே மாதிரி நமக்கு தியானம் செய்கின்ற பொழுது நம்ம மனசு சிவத்தில் தொழில் படுகிறது. இப்போ நம்ம கருவிகரண கை காலெல்லாம் இருக்குது இல்லைங்களா, புற கருவிகள், அது கடைசி வரைக்கும் சிவத்தில் தொழில் படணும்னு அப்பர் சாமிகள் வந்து புலவாரப்பணி கடைசி வரைக்கும் செய்தார் என்று சொல்லி உரையாசிரியர் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார். அப்போ அவங்களுடைய சிந்தனை அப்படி இருந்திருக்கு. அப்படி அந்த சிவக்கலிற்றனது திருப்பரணம் என தளத்தில் திருமணிசம் நாவுக்கரசர் விரிப்பினோடும் உடைய பெருமானது பிற பதிகளையும் ஒன்றுபட்ட காதலன வணங்கு விருப்பினோடு அப்படியே அருகில் இருக்கக்கூடிய பதியெல்லாம் வணங்குவதற்காக வர்றார். அப்படி வருகின்றவர் திங்களூருக்கு பக்கத்தில் வர்றார். இப்போ திங்களூருக்கு பக்கத்தில் வருகின்ற பொழுதுதான் திங்களூர் தான் அப்பூதி நாயனாருடைய தலம். அங்கே வந்து தான் அந்த தண்ணீர் பந்தல் எல்லாம் பார்க்க போறார். அப்படி திங்களூர் பக்கமாக வந்துட்டார். முறைமையால் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது திருநாவுக்கரசு நாயனர் புராணத்தில் அப்பெருமான் திங்களூருக்கு எழுந்தருளும் சரித பகுதி கூறும் நாவினுக்கு வேந்தர்தாம் மேவினார் செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் திங்களூர் என்று சொல்லி அப்பூதி நாயனாருடைய திங்களூருக்கு வந்துடுறார். பொறுப்பறையன் மடப்பிடினா பார்வதிங்க, பிடினா பெண் யானை, களிர் அப்படின்னா ஆண் யானை இல்லைங்களா. இதில் நம்ம திருவையாற்று பதிகத்தில் வருது இல்லைங்களா, பிடினா பெண் யானை, களிர் அப்படின்னா ஆண் யானை சொல்லுவாங்க. இதை பிடி அப்படின்னா பெண் யானை, பார்வதி அம்மையை குறிக்கக்கூடிய பொறுப்பறையன் மடப்பிடி என்று சொல்லி அம்மாவை சொல்றார். அப்படி விநாயகரது திரு அவதாரத்தின் பொருட்டு சித்திரமாக எழுதப்பட்ட பிடிவடிவாக ஓங்காரத்தை அம்மையார் திருநோக்கம் பற்றிய வரலாறு காண்க என்று சொல்லி சொல்றாருங்க. கைத்திரு தொண்டும் சொல்மாலை புனைதலும் செய்த என்று சொல்லி ஒருபடு காதலில் என்று சொல்லி சொல்றார். ஒருபடு காதல்னா ஒருமித்த ஒரு உணர்வோடு அங்கு வந்து அவர் வழிபாடு செய்கிறார் என்று சொல்லி திங்களூர் மருங்கு என்றது திங்களூருக்கு பக்கத்தால இப்ப நாவுக்கரசு பெருமான் வந்து வழிபாடு செய்கிறார். அளவில் சனம் செலவொலியா வலிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வளம் அருவும் நிழல்தருதன் தண்ணீர் பந்தர் வந்து அணைந்தார். அப்பூதி நாயனாருடைய தண்ணீர் பந்தலுக்கு இப்ப வந்துட்டார். இனிமேல் தான் அதை எழுதியிருக்கிறதெல்லாம் பார்க்க போறார். தன்னுடைய திருப்பெயர் எழுதியிருக்கிறதெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போறார். அப்படியே வழிபாடு செய்து கொண்டு நாவுக்கரசு பெருமான் எங்க வந்திருக்காரு, திருப்பலனத்துல நம்முடைய அப்பூதி நாயனாருடைய தண்ணீர் பந்தலுக்கு வந்து சேர்ந்துட்டார். அவர் வந்த நேரம் அவர் இல்லை, அவர் வெளியில போயிருவார். அளவில் சனம் செலவொலியா வலிக்க, அளவில்லாத சனங்கள் சென்று கொண்டிருந்த நீங்காத நல்ல வழியின் கரையில நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களாம். நல்ல முக்கியமான ஒரு சாலை வழியில அமைய பெற்றிருக்குது. அப்படி அருளுடையார் உளமனைய தன்னளித்து, அது அப்படின்னா அருளுடைய பெரியோர்களது உள்ளத்தை போல குளிர்ந்த கருணைத்தன்மையுடையதாய் உறும் வேனில் வெம்மையின் துன்பத்தை எல்லாம் போக்கி குளமும் நிறைந்த நீரனுடைய தடமும் போல குளிர்ச்சி நீங்காது முழுதும் தங்கும் பரப்பினுடையதாகி அப்படியே நிழல் தரக்கூடிய ஒரு இடத்துல அந்த தண்ணீர் பந்தல் அமைய பெற்றிருக்கிறது. வலம் பொருந்திய நிலையை தரும் தண்ணீர் பந்தரினை வந்து அணைந்தனர் என்று சொல்லி அப்படியே நாவுக்கரசு பெருமான் மெதுவா அந்த தண்ணீர் பந்தலை வந்து சேர்றார். இப்ப இந்த பாட்டு வந்து அப்பூதி அடிகள் செய்த தண்ணீர் பந்தரின் சிறப்பினை அவ்வாறே நம் கண்முன் தோன்றும்படி எழுதி காட்டுகின்ற ஓவியம் அப்படிங்கிறார். அப்படியே குளிர்ச்சி தரக்கூடிய நிழல் பொருந்தி ஒரு இடத்துல அப்படி அந்த தண்ணீர் பந்தல் அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லி அப்படி சொல்றார். அளவில் சனம் செலவொலியா வலிக்கரையினார், தண்ணீர் பந்தல் வைப்பதற்கு தகுதியான இடம் தேடிக்கொள்ளுதல் முதலில் செய்ய வேண்டியதாதல் குறிப்பு என்று சொல்லி முதல்ல வந்து தண்ணீர் பந்தல் வைக்கிறதுனா அதற்கான இடத்தை முதல்ல தேர்வு செய்யணுமா. அதான் சொல்றார். அது உரையாசிரியர் தமிழ் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார், சைட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி. அப்பப்போ ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். சைட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அது ஒரு அறச்சாலை ஆரம்பிக்கிறதுனா அதற்கான இடத்தை முதல்ல தேர்வு செய்யணுங்க. அது ஒரு இது உண்டுங்க. ஏன்னா இந்த கர்நாடகாவில் ஒரு பெரிய மடம் இருக்கு இல்லைங்களா, ஆதிசங்கரருடைய முதல் மடம் இருக்கு இல்லைங்க, ஆதிசங்கரர் ஆரம்பித்த முதல் மடம் சிருங்கேரி. ஏன் அவர் சிருங்கேரி தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்கு. அவர் வந்து அந்த ஆற்றுக்கு பேர் நல்ல பேருங்க. நிறைய அங்கெல்லாம் போய் அடியேன் குளிச்சிருக்கிறேன், நினைவு வர மாட்டேங்குது. நல்ல ஆறு, அந்த ஆறுக்கு பேர் பல்குனி இல்லை, அந்த கர்நாடகாவில் ஓடக்கூடிய முக்கியமான ஒரு நதி. அந்த நதிக்கரை ஓரத்தில் அவர் போறார். யாரு? ஆதிசங்கரர் போறார். அப்படி போற பொழுது பார்க்கிறாரு, ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு தவளை வந்து முட்டையிட்டு இருக்கும். முட்டையிட்டு குஞ்சு பறிச்சிருக்கும்.
அந்த தவளையை ஒரு பாம்பு காவல் காத்துட்டு இருக்கு. பாம்பு தவளையை பார்த்தா என்ன செய்யும்? பிடிச்சு விழுங்கிடும் இல்லையா? பாம்பு அப்படியே கொடை பிடிச்சு அந்த நாகப்பாம்பு அப்படி காவல் காத்துட்டு இருக்கும். அந்த இடத்த பார்க்கிறார். அதாவது எதிரெதிரான ஒரு விலங்குகள் ஒன்றை ஒன்று அன்போடு இருக்கிறதுனால தவம் செய்யறதுக்கு தகுந்த இடம் இந்த இடம் தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுத்த இடம் தான் சிருங்கேரி என்று சொல்வது. முதலாக அவர் மடம் அமைத்தது ஆதிசங்கரர் சிருங்கேரியில் தான் மடம் அமைக்கிறார். இன்னைக்கு நீங்க அந்த ஆத்துக்கு போனீங்கன்னா, இந்த ஆத்து பேர் உங்களுக்கு துங்கபத்ரா நதின்னு சொல்லுவாங்க. அருமையான ஆறுங்க. அங்க எத்தனை தண்ணி வந்தாலும் அந்த மீன் இவ்வளவு பெரிய மீன் இருந்துட்டே இருக்காங்க. நிறைய மீன் இருக்காங்க அந்த கரையில. கோயில் ரொம்ப பழமையான கோயில். அடியன் போயிருக்கிறேன். அந்த சூழலே நமக்கு அந்த ஒரு தெய்வீகத்தை கொடுக்கும். அது மாதிரி ஒரு சூழல் சிருங்கேரி மடம் இருக்கக்கூடிய அந்த பகுதி. ஆதிசங்கரர் தேர்ந்தெடுத்தது அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். அப்படின்னா ஒரு தவச்சாலையோ அல்லது அறச்சாலையோ அல்லது தண்ணீர் பந்தலோ ஆரம்பிக்கிறதுனா முதல்ல ஐயா சொன்ன மாதிரி சைட் செலெக்ஷன் நல்லா இருக்கும். அந்த தேர்வு, இடத்தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் போய் செஞ்சா அந்த ஒரு ஆத்மார்த்தமான அந்த ஒரு இது வராது நமக்கு, இல்லைங்களா? அதனால அப்புதி நாயனார் தேர்ந்தெடுத்த இடம் அப்படி ஒரு இடம். நல்ல சோலைகள் நிறைந்த, நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பகுதி. அப்புறம் பொதுமக்கள் நிறைய போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் தண்ணீர் பந்தல் அமைச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, இப்படி பொது பெறுவோரிடத்தை நாடி செய்வர் என்ற அறம் செய்தலும் கேளாமலை செய்தலும் அறத்தின் சிறப்பு என்று சொல்றார். அளவில் சனம் செலவொலியா அப்படின்னா எப்பொழுதும் ஏன்னா ஒரு தண்ணீர் பந்தல் அமைக்கிற பொழுது ஒருத்தருமே வராத இடத்துல கொண்டு போய் தண்ணீர் பந்தல் வச்சுட்டு நாம உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தா இல்ல செல்போனை பார்த்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு தண்ணீர் பந்தல் வச்சா அது பயனுள்ளதா இருக்கணும் இல்லையா? அதான் அளவில் சனம் செலவொலியா அப்படின்னாரு. அப்படி எப்பொழுதும் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். எல்லாமே ரொம்ப இதா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, வழிக்கரை வழியின் முன்புற மருங்கில் அமைதலும் பெறப்பட்டன. அது செலவொலி என்றால் நாளில் எந்நேரம் செல்லுதலும் செலவொலியா என்றதனால் நாளில் எந்நேரமும் செல்லுதலும், வழிக்கரையில் என்றதனால் அந்த வழியின் முன்புற மருங்கில் ஒரு வழி இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே அமைச்சிருக்கிறாரா. ஆமா, அது என்ன சொல்றாரு பாருங்க ஐயா. ஆங்கிலத்தில் அதையும் எழுதியிருக்கிறார். மச் ஃப்ரீக்வெண்டட் பப்ளிக் ஹைவே அப்படின்னு எழுதியிருக்கிறார். நல்லா ஒரு பப்ளிக் ஹைவேல மச் ஃப்ரீக்வெண்டட் பப்ளிக் ஹைவேவாமா. அப்படின்னா போனா அப்படியே ஒரு சிரமம் இல்லாம முக்கியமான சாலையிலேயே இருக்கும். தண்ணீர் பருகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த தொண்டு செய்யறது கூட அப்படி செய்யணும் அப்படிங்கறது ஐயா ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஆமா, அப்படி அந்நேரத்தில் வழி போவார் தங்கி இளைப்பாரும் இடமாய் இப்பந்தர் உதவும் என்பது. இங்கு அப்போதையார் தான் தங்கும் இடத்திற்கு அருகாக இடம் தேடாது, அதற்கு சில தூரத்தில் கொஞ்சம் அவர் வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த தண்ணீர் பந்தல் வச்சிருக்கிறார். அவர் திருமணை இதனை நணுக வைத்து பலவாறும் தாமை கண்காணித்து வந்தனர் என்று சொல்றார். அருளுடையார் உளமனைய தன் அளித்தாய் என்று சொல்லி எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகக்கூடிய அறவோர் பரிவகற்றுதலில் நீர்ப்பந்தர் அருளுடைய பெரியோர்களது உள்ளம் போல குளிர்ந்த அலியுடன் விளங்கிற்று என்று சொல்லி அந்த இடமும் அந்த மாதிரி அமைய பெற்றது என்று சொல்றாருங்க. இப்பதான் பார்க்கிறாரு. எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் எழுதி போட்டிருக்கு. அப்படி எழுதி போட்டிருக்கிற பொழுது பார்த்துட்டு இன்னும் யாரோ அங்க இருக்கக்கூடியவங்கிட்ட இனிமேல் கேட்க போறார். இந்த பாட்டுல தான் சொல்றார். வந்தணைந்த வாகீசர் மந்த மாருத சீத பந்தருடன் அமுதமாம் தண்ணீரும் பார்த்தருளி சிந்தை வியப்புற வருவார் திருநாவுக்கரசு எனும் பேர் சந்தமுற வரைந்ததனை எம்மருங்கும் தாம் கண்டார். சந்தமுற வரைந்ததனை ரொம்ப அருமையான தமிழ் சொல்லுது. அப்படி நாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய பெயரை சந்தம் பொருந்த எழுதியனை எப்பக்கத்திலும் தாம் கண்டார் என்று சொல்றார். வந்தணைந்து அவ்வாறு அங்கு வந்தணைந்து நாவுக்கரசு நாயனார் தன்னிதாய் மெல்லியதாய் வீச இளம் தென்றல் காற்றினை உடைய குளிர்ந்த பந்தருடனே அப்படியே தென்றல் காற்று வீசிட்டு இருக்கு. குளிர்ச்சியான ஒரு இடம். அப்படி ஒரு தண்ணீர் பந்தல் பார்த்து அருள் செய்து சிந்தை வியப்புற வருவார் அப்படின்னார். திருமணத்தில் வியப்பு பொருந்த வருவார். திருநாவுக்கரசு எனும் பெயரை சந்தம் பொருந்த எழுதியனை அங்கு எப்பக்கத்திலும் தாம் கண்டறினார். இப்பதான் பார்க்கிறார் எல்லா பக்கம் திருநாவுக்கரசுன்னு எழுதியிருக்கிறார். சந்தமுறைனா சந்தம் பொருந்த அப்படின்னா புகழ் விளங்க அப்படின்னு சொல்லி சந்தமுறைனா
அவருடைய புகழ் விளங்கும்படியாக எழுதப்பட்டிருந்தது என்று சொல்றார். அப்படி ஒரு அழகான ஒரு இடத்துல அது அமைய பெற்றிருக்கிறது. அப்படி பார்த்த உடனேயே தான் அம்பலத்து ஆடியன் பாதம் நெஞ்சுள் இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்றேன்னா, தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனா இருக்குன்னு திருவையாற்று பதிகம் இல்லைங்களா. அது சகமலாத அடிமை இல்லை தானலால் துணையும் இல்லை நகமலாம் தேய கையால் நாள்மலர் தொழுது தூவி முகமலாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனா. சாமிக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் என்னன்னா, அப்படி மலர் பறித்து பெருமானுக்கு அப்படியே கண்ணீர் மல்க பெருமானுக்கு அர்ச்சனை செய்யறாங்க பாத்தீங்களா. அந்த தொண்டர்களுடைய உள்ளத்தை விட சிறந்த கோயில் சாமிக்கு எது இல்லையா அப்படின்னு அப்பர் சாமி சொல்றாரு. இந்த இடத்துல அது எதுக்கு அங்க சொல்றாரு அப்படின்னா, இறைவரை அடியார்கள் மனத்தில் காணுவது போல நாயனாரை அப்போதியார் திருமணத்தினுள்ளும் அவரது தண்ணீர் பந்தலும் காணலாம்ங்கிறார். எப்படி அப்படி இறைவன் மீது அன்பு கொண்ட அடியார்கள் அப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நாவுக்கரசு பெருமான அப்போதி நாயனார் அப்படி வச்சிருந்தாராம். பாருங்க, அந்த சகமலாத அடிமைகளை பாட்டுக்கு இங்க யார சொல்றாங்க அப்படின்னா, அப்போதி நாயனார் அப்பர் சாமிகளை அப்படி வச்சிருந்தார். அதான் சொல்றார், சகமலாத அடிமை இல்லை தானலால் துணையும் இல்லை என்று சொல்லி அந்த பாட்டுக்கு சொல்றாரு. அப்போதி நாயனார் அவ்வளவு அப்பர் சாமிகளை அப்போதி நாயனார் அப்படி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்றார். தம்மை மறந்து சிவனையே நினைக்கும் நாயனார் தம்மை ஈண்டு காணலாயினர் என்று சொல்றாருங்க. பெருமானை எப்படி நாம வச்சிருப்போமோ அது மாதிரி சொல்றாரு. இப்பதான் கேட்கிறாரு, அங்க இருந்தவங்க கிட்ட கேட்கிறாரு, இன்னும் நாயனார் இல்லத்துக்கு போயிட்டார், அங்க இல்ல. அங்க இருந்தவங்க கிட்ட கேட்கிறார், இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசு எனும் பெயரால் செப்பரும் சீர் அப்போதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்குமுல சாலை குலம் கா என்றார். சாலை குலம் கா அப்படின்னா சாலைகளுக்கும் அவர் பெயர் வச்சிருக்கிறார், குளங்களுக்கும் அவர் பெயர் வச்சிருக்கிறார். கா என்று சொன்னால் சோலைகளுக்கும் அவருடைய பெயரை வச்சிருக்கிறார் என்று சொல்லி இப்படி எல்லாம் இப்பந்தர் இப்பெயரிட்டு அப்படின்னு சொல்றார். இந்த பந்தரை இந்த பெயரை இட்டு இங்கே அமைத்தவர் யார் என்று சொல்லி கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அங்க இருந்தவங்க சொல்றாங்க, அந்த பந்தரின் வரலாற்றை அறிந்து அங்க இருந்தவர்கள் சொல்றாங்க, அவர் எப்படி அமைத்தார் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சவங்க அங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டரசு எனும் பெயரில் சொல்லுதற்கரிய சிறப்பு பொருந்திய அப்போதி அடிகளார். ஆண்டரசே பெரிய சிறப்புடையவர், அப்போதி நாயனார் எப்படியா செப்பரும் சீர் அப்போதியார் அப்படின்னார். அவருடைய பெருமைகளை சொல்லி மாறார், அவருடைய பெருமைகளை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பெருமையுடைய அப்போதியார் என்று அவர் அமைத்தார். தவறுதல் எதுவுமின்றி இன்னும் இவ்வாறே சாலை குளம் சோலை இவைகளும் எங்கும் உள்ளன. இந்த மாதிரி பெயர்ல இது மட்டுமல்ல, தண்ணீர் பந்தல் மட்டுமல்ல, சாலைகளுக்கு அவருடைய பெயர் அமைத்திருக்கிறார், குளங்களுக்கு அவருடைய பெயர் அமைத்திருக்கிறார், சோலைகளுக்கு அவருடைய பெயரை அமைத்திருக்கிறார் என்று சொல்லி இதெல்லாம் அவங்க அங்க இருந்தவங்க சொல்றாங்க. இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் அப்படின்னு சொல்லி இப்பந்தர் இந்த அதாவது அவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு தண்ணீர் பந்தல் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசு பெருமான் எதிர்பார்க்கவே இல்லை. தமக்குள் தாமே வினவி கொண்டனர் என்று சொல்றாருங்க. ஆமா, சிறந்த இந்த அறத்தினை செய்த நல்லோர் தமது அதாவது என்ன நினைக்கிறாருன்னா, அப்பர் சாமி ரொம்ப அருமையான இடங்க. இவரே தேடி போக போறார் வீட்டுக்கு. அது ஏன் தேடி போனார் அப்படிங்கிறதுக்கு சேர்க்கக்கூடிய உரை சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, சாதாரணமா இருக்கக்கூடியவங்களா இருந்தா நம்ம பேர்ல இவ்வளவு அன்பு கொண்டு நம்ம பேரால வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு பெருமையா பார்க்கறதுக்கு போவாங்களாம். ஆனா இவர் அப்படி போகலையா. அப்பர் சாமி இவ்வளவு பெரிய அறத்தை செய்யறாரு, தன்னுடைய பெயர் வைக்காம என்னுடைய பெயர் அவர் நினைக்கல, வேறொருத்தர் பெயரால செய்யறாருன்னா அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார். தன்னுடைய பெயர் வெளியில வராம வேறொருத்தர் பெயரால செய்யற அப்படின்னா அவரை போய் நம்ம பார்க்கணும் அப்படி சொல்லித்தான் போறார். அதான் இந்த இடத்துல ரொம்ப சிறந்த இந்த அறத்தினை செய்த நல்லோர் தமது பெயரால் செய்யாது வேறு பெயரால் செய்த கருத்தை அறிய விரும்பினார் அன்றி தம்மை பற்றிய பெருமையால் அன்று என்று சொல்றார். ரொம்ப முக்கியங்க. இது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் விரும்பினதே, அந்த பெரியவர் இவ்வளவு பெரிய அறத்தை செய்து தன்னுடைய பெயரை சொல்லாம வேறொரு பெயர் வச்சிருக்கிறாருன்னா அந்த பெரியவரை போய் பார்க்கணும், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பர் சாமிகள் விரும்புறார். இதற்கு என்னோ கருத்து என்று சொல்லி வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்கொல் என்று சொல்லி மனசுல நினைக்கிறார். அவர் ஆண்டரசு என்னும் பெயரால் செய்தமைத்தார் கா என்று, அதாவது உமது திருப்பெயரால் செய்தனா அவரை காப்பியராக என தம்மை அறியாமலே அவர் வாக்கில் வந்த உண்மையின் அதை என்ன சொல்றாருன்னா, அங்க இருந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஆண்ட அரசனும் பெயரால் செப்பரிசீர் அப்போதில செய்தமைத்தார் தப்பின்றி எங்குமுல சாலை குளம் கா என்றார். அப்படின்னா கா அப்படிங்கிறது சோலைன்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் என்ன, அவரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி பொருளாம். அவங்கள அறியாமையே அவங்க வாய்கள் இருந்து, ஏன்னா பின்னாடி இந்த குழந்தை எல்லாம் இப்படி ஆகு அப்படிங்கிறது அது அவங்களுடைய திருவாக்கில் இருந்து அப்படி வருது. கா அப்படின்னா அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்றார் உரையாசிரியர். இப்படி இவர்கள் திருநாவுக்கரசர் பெருமானை நேர்கண்டு பேச பெறும் பேறு பெற்ற பெருமக்கள் என்றோ. பாருங்க, நாவுக்கரசு பெருமான நேரில் பார்த்து பேசுறாங்கன்னா அவங்க எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதனால அதுவும் பெரிய வேலை தான். அப்போது இடையில முன்ன திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தில் கூறிய இதே அப்போதி நாயனார் இருந்திருந்தாருன்னா இவங்க பேசுற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவர் இல்லாதனால அவங்க அப்போதி நாயனார் அப்பர் சாமிகிட்ட பேசக்கூடிய அளவுக்கு தவம் செஞ்சிருக்கிறாங்க. தப்பின்றி எங்கு மூல வேண்டிய எவ்விடத்தும் தவறாது அமைக்க வேண்டிய முறைகளில் என்று சொல்லி சொல்றார்கள். அப்படி சொன்ன உடனே என்று உரைக்க அரசு கேட்டு, அவங்க சொன்னதை கேட்டுட்டு அரசுகள் மீண்டும் சொல்றார். என்று உரைக்க அரசு கேட்டு இதற்கு என்னோ கருத்து என்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என வினவ துன்றிய நூல் மார்பரும் தொல்பதியார் மனையின் கண் சென்றனர். இப்பொழுது அதுவும் செய்தன்று நினைத்து என்றார். இப்பதான் வீட்டுக்கு போனாரு. வீடு ரொம்ப தூரமெல்லாம் இல்ல, கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வீடு இருக்கிற திசையும் அவங்க காட்டுறாங்க. இது யார் செஞ்சாங்கன்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அப்போதி நாயனாரா, அப்போதியார் அவர் வீடு எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப தூரமெல்லாம் இல்ல, பக்கத்துல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. மேலே கண்டவாறு அவர்கள் சொல்ல அதை அரசுகள் கேட்டு இதற்கு என்ன கருத்து என்று எண்ணிக்கொண்டு மனசில் நினைச்சுக்கிறாரு, ஏன் அப்படி அவர் வச்சிருக்கணும், இந்த மாதிரி நம்ம பேர்ல அப்படிங்கிறது ஏன் அவர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எவ்விடத்த உள்ளார் என்று கேட்க பூநூல் பொருந்திய மார்பினுடைய அவரும் இந்த பழைய பதியினார் ஆவர். இந்த ஊர் தான் வரும், திருப்பரணப்பதியை திங்களூரை சார்ந்தவர் தான். இப்பொழுதுதான் மனையின் கண்ணே சென்றனர். அந்த மனையுள்ள இடமும் நெடுந்தூரம் என்று பக்கத்துல தான் என்று சொல்லி செய்தன்று நினைத்து. செய்துன்னா தூரங்க, நனித்து அப்படின்னா பக்கம். ஆமா, நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்போரும் மணியே பொண்ணே மணாலா என்று சொல்லி அந்த ஆரூர் தேவாரத்தில் வருது இல்லைங்களா, அது மாதிரி நனியார்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய, சேயார்னா தூரத்தில் இருக்கக்கூடிய. நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் எல்லாரும் வந்தாங்களாம். உள்ளூர்காரரு வெளியூர்காரரு நல்லவங்க தீயவங்க எல்லாரும் அந்த திரு ஓலக்கத்தில் கலந்துட்டாங்களாம். திருவாரூர் அந்த முத்துவிதான திருப்பதிகத்தில் சொல்றார் அப்பர் சாமிகள் சொல்றார். இதற்கு என்னோ கருத்து என்று சொல்லி பெயரால் தர்மங்களை செய்வதற்கு ஏதோ கருத்து இருத்தல் வேண்டும், அது யாது என்று தமிழ் எண்ணிக்கொண்டு. அவருக்கே ஒரு சந்தேகம், எதுக்காக இப்படி எல்லாம் அப்படி என்ன, அவர் என்னன்னா நம்மளா இருந்தா நாம நிறைய தொண்டு செய்யறோம் அதனால நம்ம பேர் வச்சிருக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனா அப்பர் சாமி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பேரை வைக்கிற அளவுக்கு என்ன கருத்து இருக்க போகுது, அப்படி என்ன நாம அப்படின்னா அவருக்கு செய்யக்கூடிய தொண்டு அவருடைய பெருமையா அதை அவர் நினைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஆமா, என்ன கருத்தா இருக்கும், ஏன் அந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க அவங்க, திருநாவுக்கரசு ஏன் அந்த பெயர் வச்சிருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அது தன்னை பற்றி கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் ஒரு பெருமிதமா அவர் நினைச்சுக்கிறதே இல்லை. அதான் சொல்றாரு, அது யாது என்று தமிழ் எண்ணிக்கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். நூல் பர்னர் அந்த மாதிரி மனையன்கண் இப்பொழுது சென்றனர், அதுவும் செய்தென்று நினைத்து பக்கத்துல தான் அவர் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உடனே அவர் போறார். அங்ககன்று முனிவரும் போய் அப்போதி அடிகளார் தங்குமனை கடைத்தலை முன் சார்பாக உள்ளிருந்த திங்களூர் மறைத்தலைவர் செலுங்கடையில் வந்தடைந்தார். நங்கள்பிரான் தமர் ஒருவர் என கேட்டு நன்னினார். அவர் வீட்டில் இருக்கிறாரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அப்போதி நாயனார்கிட்ட ஒரு அடியார் வந்திருக்கிறார். ஏன்னா வந்தது அப்பர் சாமிகள் யாருக்கும் தெரியாது, திருநாவுக்கரசு நாயனார் யாருக்கும் தெரியாது. ஒரு அடியார் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் பக்கத்தில் வரார். அங்ககன்று முனிவரும் போய் அங்கு அப்போதி அடிகளார் தங்குமனை கடைத்தலை முன் அப்படின்னார். அந்த இடத்தை நின்று நீங்கி முனிவராகிய திருநாவுக்கரசு நாயனாரும் போய் அப்போதி அடிகளார் வாழும் திருமனையின் முன்கடையில் சார்ந்தார். அப்படி திண்ணையில எல்லா வீட்லயும் அந்த காலத்துல திண்ணைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது வழிபோக்கர்கள் வந்தா அப்படி அமரக்கூடிய இடம் தான் அந்த திண்ணை அப்படிங்கிறது. இந்த காலத்துல எல்லாம் அப்படியெல்லாம் எங்கேயும் இல்லை. இருந்தா எல்லாம் உட்காந்துக்குவாங்க படுத்துக்குவாங்கன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி எல்லாம் வச்சு வீடு கட்டுறது வழக்கம் இல்லை. அந்த காலத்துல திண்ணை இருக்கு. வழிபோக்கர்கள் கொஞ்சம் கால நேரம் ஆயிடுச்சுன்னா அங்க தங்கிட்டு விடிஞ்சு போவாங்க. அதற்காக திண்ணை அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வெளியில இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு திண்ணையில போய் அப்படி உட்கார்ந்துக்கிறார் நாவுக்கரசு பெருமான். ஆமா, உள்ளிருந்த மனையில் உள்ளே சென்று தங்கியிருந்த திங்களூர் வேதியர் தலைவராகி அப்போதியார் செழிப்புடைய தமது மனை முன் கடையில் சிவபெருமான அடியவர் ஒருவர் வந்து அணைந்தனர் என்று சொல்ல கேட்டு மனையின் உள்ளிருந்து முன் கடையில் வந்து சேர்ந்தனர். இது கேள்விப்பட்டுட்டு அவர் வந்து ஒரு அடியார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் வந்து வரார். முனிவர் அப்படியே நாவுக்கரசு பெருமான் ஞான தவ முனிவர் இல்லையா, நாவுக்கரசு பெருமான் இந்த இடத்துல முனிவர் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான், ஞான தவ முனிவர். இவ்வாறு தமது பெயரின் விளக்கத்தால் போந்த புகழ்ச்சியின் விருப்பத்தால் போந்தனர் என்று மக்கள் எண்ணி அபச்சாரப்பட்டு விடாதபடி அற்றென்று இவர் உலக நிலையெல்லாம் முனிந்த பெருமுனிவர் அப்படின்னா அவர் ஏதாவது தற்போதத்தால போனார்னு நம்ம நினைச்சிக்க கூடாதான். அதனால இந்த இடத்துல முனிவர்னு ஏன் சேக்கிழார் பெருமான் அந்த சொல்ல போறார் அப்படின்னா இதையெல்லாம் கடந்தவர் அப்பர் சாமிகள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, தன்னுடைய பெயர் எழுதியிருக்கு அப்படிங்கிற ஒரு தற்போதத்தால் அந்த வீட்டுக்கு போனார் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது அங்கன்று முனிவரும் போய் அப்படின்னார். இந்த இடத்துல முனிவர்னு சொல்றது காரணம் உலகியலை எல்லாம் வென்ற ஒரு ஞானி, அதாவது துறவி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முனிவர் அப்படின்னு சொன்னது காரணத்தை நமக்கு சேக்கோனியா சொல்றார். அப்படி வேறொன்றும் உண்ணாத பெரும் முனிவர் ஆதலின் அவர் சென்ற கருத்து வேறு, திருவருளும் அன்பின் திறமும் வெளிப்படும்படி அருள் கூட்ட சென்றனர் என்று முனிவரும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல கடைத்தலை அப்படின்னா அந்த திண்ணையில அவர் அமர்ந்து முன் சார்பாக என்று சொல்லி சொல்றார். இதுவரை உலகர் அறியவாராது உள்ளே ஒடுங்கியிருந்தது அவரது பெருமை, இப்போது வெளிப்பட நன்னலாயிற்று என்ற குறிப்பு என்று சொல்லி கேட்டுன கேட்டலுமே தாம் அப்போதுதான் மனையில் போந்தனராயினும் வந்த காரியத்தையும் அயர்வையும் பாராது மனையில் போந்தனராய் அடியவர் ஒருவர் வந்தார். இப்பதான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்காக வர்றார். ஆனா ஒரு அடியார் வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஓய்வெல்லாம் அவருக்கு இப்ப தேவையில்லை, முதல்ல அடியாரை போய் பார்க்கலான்ட்டு வெளியில வர்றார். கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு தான் போயிருக்கிறார். அவரது அடியாருக்கு அடியாராம் தன்மையினுடைய உரைப்பை காட்டுவது என்று சொல்லி வந்தது அப்பர் சாமின்னு அவருக்கு தெரியாது. எம்பிரான் தமரேயோ என்று சொல்லி பெருமானால் நம்மவராக ஆட்கொண்டருள பெற்றவர் என்று சொல்லி சொல்றார். ஒருவர் அப்படின்னு சொன்னா ஒப்பற்றவர் என்று சொல்லி, அப்படி ஒருவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா யார் அவர்? ஒப்பற்ற ஒருவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப இந்த பாட்டு அருமையான பாட்டுங்க. இதுல நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கு. என்ன சொல்றாருன்னா, கடிதணைந்து வாகீசர் கலல் பணிய மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்தனார் முடிவில் தவம் செய்தேன்கொள் முன்பொழியும் கருணை பொறி வழிபுடையீர் என்மனையில் வந்து அருளிற்று என் என்றார். இப்ப வந்த உடனேயே அப்போதி நாயனார் வணங்குறாரு. சரி, அப்போதி நாயனார் வணங்கினார் அப்படிங்கறத மட்டும் சொல்லல, இந்த இடத்துல ஒரு சொல்ல போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்படின்னா அடியேன் என்ன கருதுறேன் அப்படின்னா, அப்பர் சாமிகள் எப்பொழுது வேடத்தை கண்டா உடனடியாக விழுந்து வணங்கிடுவார். மற்றவர்கள் வணங்காமுன் வணங்கக்கூடியதான். அதனால அப்போதி நாயனார் வணங்குறதுக்கு முன்பாகவே இவர் வணங்கியிருப்பாரோ அப்படிங்கிறது அதுதான் உண்மைங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஐயா சொல்லுவாருங்களா, எனக்கு அது ஏன்னா குறிப்பில் இல்லை, உரையில் இல்லை, ஆனா அதுதான் உண்மையா இருந்திருக்கணும். ஏன்னா இந்த சொல்ல இங்க வரணுங்கிற அவசியம் இல்லை. மற்றவர்கள் இதை எங்கேயோ சொல்லியிருக்கலாம், ஆனா மற்றவர்கள் வணங்காமுன் அடிவணங்கும் அப்படின்னு சொன்னதுனால முதல்ல நாவுக்கரசு பெருமான் தான் வணங்கியிருப்பார். அவர் சீடர் தான். அவர் அவருடைய சீடராக இருந்தாலும் கூட இவர் வேடத்தை கண்டு உடனடியாக வணங்கக்கூடியவர் அப்பர் சாமிகள் தான். அதான் அந்த இதுல 3வது சந்திப்புல கூட சொல்லுவாருங்க, அவர் வணங்கா முன்வணங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அதனால இந்த இடத்துல அவர் தான் வணங்கி. ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்லாருன்னா, உரையாசிரியர் என்ன சொல்லாருன்னா, அதாவது சிதம்பரத்துல நம்முடைய நம்பிகள் செல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் சொல்வாருங்க, அன்பின் வந்ததிர் கொண்ட சீரடியார்களோ நம்பி ஆரூரர் தாமோ யாவர் முன்பு இறைஞ்சனர் என்று அறியா முறைமையால் எதிர் வணங்கி மகிழ்ந்து அப்படின்பார். யாரு முன்னாடி விழுந்து வணங்கினாங்கன்னு தெரியல, ஒரே நேரத்தில் வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்வார். சுந்தரர் வரார் அப்படின்னு சொல்லி தில்லைவாழ் அந்தணர்கள் அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு செய்தி போகுது. அடியார்கள் எல்லாம் முன்னாடி வந்துடுறாங்க. அப்படி வடக்கு கோபுரத்துக்கு வெளியில வந்துடுறாங்க. வடக்கு வாயில் கிட்ட அவங்களும் விழுந்து வணங்குறாங்க. கூத்த பெருமான் திருடனம் செய்யக்கூடிய பதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் என்று சொல்லி அவரும் விழுந்து வணங்குறாரு. ஆனா யாரும் முன்னாடி விழுந்து வணங்குறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஓமை இங்க சொல்லியிருக்கிறாரு உரையாசிரியர் ஐயா. ஆனா
அடியேன் கருதுறது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி தான், முதல்ல நாவுக்கரசு பெருமான் வணங்கி இருப்பார் அப்படிங்கிறது தான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்தனார் அப்படின்ட்டார். அப்ப மற்றவர் முன் வணங்கும் மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசுகள் அப்படின்னாவ கண்டிப்பா திருவேடத்தை பார்த்த உடனே அரசுகள் வணங்கியிருப்பார் அப்படிங்கிறது தாங்க. ஆமா, அதான் நம்முடைய சைவத்தினுடைய திற என்னன்னா, வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் தான். அந்த தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தலுக்கு யாரை சொல்ல முடியும்னா அரசுகளை தான் சொல்ல முடியும். அதனால அவர் தான் நமக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர். அந்த தாழ்வு பணிவு அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய பெருமகனார் யாருன்னா நம்முடைய அப்பர் சாமிகள் தான். ஆமா, அதே மானக்கஞ்சார நாயனார் புராணத்திலும் சேக்கிழார் பெருமாள் சொல்றார், பணிவுடைய வடிவுடையார் அப்படின்னாருங்க. ஒரு பணிவுக்கு ஒரு வடிவம் சொல்லணும்னா மானக்கஞ்சார நாயனார் சொல்வார். அன்புக்கு ஒரு வடிவம்னா கண்ணப்ப நாயனார் சொல்வார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி அந்த விழா திருவேடத்தரசு எதிர்வருந்த அணையா அப்படின்பார். கருணைபுரி வடிவுடையர் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அவருடைய வடிவமே ஒரு கருணையான ஒரு வடிவம் என்று சொல்லி, இப்படி கண்டவர்கள் மனம் கசிந்து கருணைபுரம் பொங்க அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் முதல் சந்திப்புல சொல்றார். இப்படி எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் தான் வணங்கியிருப்பார் அப்படிங்கிறது நம்ம. ஏன்னா வந்தவர் குருநாதர் அப்படின்னு சொல்லி அப்போது நாயனாருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் எல்லாம் விழுந்து வணங்கியிருப்பார். எல்லா அடியார்லையும் வணங்குற மாதிரி தான் அவர் வணங்குறார் இல்லைங்களா. ஆனா இவர் எப்படின்னா, இவருடைய கொள்கை என்ன அப்படின்னா, முதல்ல வணங்கிடணும் அப்படிங்கிறது. ஐயா அடியானுடைய இல்லத்துக்கு முதல் முறை வந்த பொழுது அவர் கார்ல இருந்து இறங்குறதுக்குள்ள அடியான் விழுந்து வணங்கிட்டேன். திருச்சிராப்பள்ளி ஐயா வர பொழுது அதுக்கு அவர் என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, எப்பொழுது நான் தான் முதல்ல வணங்குவேன், நீங்க வணங்கிட்டீங்க வேலுச்சாமி அப்படின்னாரு. அவர் வணங்குற வரைக்குமா நாம அப்படி இருந்தா எவ்வளவு ஆணவம் இருக்கணும் நமக்கு. அவர் நம்ம வீட்டுக்கு வந்ததே பெரிய நாம செய்த ஒரு பெரிய தவம் இல்லைங்களா. ஆனா அவர் சொன்னார், எப்பொழுதும் நான் தான் முதல்ல வணங்குவேன், நீங்க வணங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவங்கெல்லாம் பெரியவங்க அந்த மாதிரி ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது அப்பர் சாமிகள் கண்டிப்பா வணங்கியிருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆமா, கடிதணைந்து வாகீசர் கலர்மணிய மற்றவர்தம் அடிபணையா முன்பணியும் அரசின் எதிர் அந்தனார் முடிவில் தவம் செய்தே என்கொள் முன்பொழியும் கருணைபுரி வடிவுடையேன் என்மனையில் அருளிற்றியன் என்றார் என்று சொல்லி, சாமி நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்க பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கோம், கருணையே வடிவமாக நீங்க எழுந்தருள் செய்திருக்கிறீங்க பெருமானே என்று சொல்லி அப்படியே அப்பூதி நாயனர் குலைந்து அங்க சொல்றாருங்க. அத சொல்ற, அவர் வணங்கா முன் வணங்குகிறார். அடியவர்க்கு அடியாராக அரசுகள் அங்க இந்த இடத்துல சொல்ற, விரைவில் வந்தணைந்து வாகீசருடைய திருவடிகளை வணங்க அவர் தம்முடைய திருவடிகளில் பணிந்து வணங்குவதற்கு முன்னமே தாம் பணிகின்ற திருநாவுக்கரசர் முன்பு அந்தணனார் என்றார். இந்த இடத்துல அவர் வணங்கத்துக்கு முன்னாடியே வணங்கக்கூடிய திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்றார். முன்னே பொலிகின்ற கருணை புரியும் திருவடிவனையுடைய பெரியரே முடிவில் தவம் செய்தேன் கொல், நான் என்ன தவம் செய்தேன் என்று சொல்லி என்மனையில் வந்தருளிட்டு முடிவில்லாத தவத்தை முன்ன செய்திருந்தேன் போலும். தேவரீர் எங்களுடைய இல்லத்துக்கு வந்ததுக்கு நான் எத்தனை தவம் செய்திருக்கணும், முடிவில்லாத தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்ற. அதான் தேவரீர் வருகை என்ன அதிசயம் என்று சொல்லி அப்படியே அவர் பூரிச்சு போய் கேட்கிறார். இன்னும் அப்பர் சாமிகள்னு அவருக்கு தெரியாது, வந்தது தன்னுடைய குருநாதர் அப்படின்னு தெரியாம ஒரு அடியார் அப்படிங்கறதுல தான் பேசிட்டு இருக்கிறார். கடிதணைந்து அடியார் அடைந்ததனை கேட்டவுடன் விரைந்து வந்தணைந்தாராம். ஓய்வெடுக்கத்தான் போனாரு. அவர் எத்தனையோ பணி செய்து ஓய்வெடுக்க போயிருப்பார். ஆனா அடியார் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே கடிது அப்படின்னா வேகமா அப்படின்னு சொல்லி, கடிது சென்று அப்படின்னு சொல்லி எங்க வருது அப்படின்னா இந்த இடத்துல இதே மாதிரி இயல்பகை நாயனார் புராணத்துல வரும். ஆமா, அப்படி மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தனன் அப்படின்னு சொன்ன உடனே கடிது சென்று அப்படின்னு சொல்லுவார். கடிது வேகமா போய் அம்மா வர சொன்னார். அது கடிதம் அப்படிங்கிறது இந்த வேகத்தை குறிக்கக்கூடியது. கலல் பணிய திருவேடத்தை சிவனனவே கண்டு வழிபடும் தன்மை குறித்தது என்று சொல்லி, அது நேயம் அறிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமேன்னு நமக்கு 12ஆம் சூத்திரம் சொல்லக்கூடியது. வடிவுடையர் என்று சொல்றார். கருணைபுரி வடிவுடையர் அப்படின்னு சொல்றார். கருணையே வடிவமாக இருக்கக்கூடியது அப்பர் சாமிகள் என்று சொல்லி, முன்பணியும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு வல்லவ பெருமான் சொல்றாருங்க. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்தினார். எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம வணங்குறது தான் சிறப்பு.
அவங்க வணங்குறதுக்கு பிறகு முதல்ல வணங்குறது தான் அடியார் வணக்கம். மறுபடியும் வணங்கின பின்னாடி வணங்குறது எதிர் வணக்கம் தான் இல்லைங்களா? முதல்ல வணங்குறது முக்கியமா எதிர் வணங்குறது முக்கியமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். முதல்ல நம்ம வணங்கிட்டா அடியார் வணக்கம், அப்புறம் ரெண்டாவது அவங்க வணங்க முன்னாடி வணங்கினா எதிர் வணக்கம். எதிர் வணக்கம் யார் வேணாலும் வணங்குவாங்க, ஆனா அடியார் வணங்குறது தானே முக்கியம். அதனால முதல்ல வணங்குறது தான் முக்கியம். எதிர் வணக்கம் அப்படிங்கிறது அது பக்குவம் இல்லாதவர்களுக்கு தான் அந்த எதிர் வணக்கம் அப்படிங்கிறது. அவர் வணங்கிட்டு அப்புறமா நாம வணங்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம சைவத்துல பார்க்க. குழந்தையா இருந்தாலும் வேடத்தை கண்டா நம்ம வணங்கித்தான் ஆகணும் இல்லைங்களா? அதனால அப்படிதான் நமக்கு தெரியவங்க சொல்றாங்க. தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியதென்று தொழுதனர் என்று ஞானசம்பந்த பெருமாளுடைய புராணத்துல தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது என்று அப்படின்னு சொல்றார். முன்பணியும் அரசு எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் சொல்றார். அடியார் யாவர்க்கும் பணிபுரிய தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊல் அப்படின்னு சொல்லி சித்தியார் சொல்லுதுங்க. ஆனால் அடியவருக்கு அரசராகிய நாயனாருக்கு அது மிகவும் உரிமையுடையது என்று குறிப்பிப்பார். முன்பணியும் அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முன்பணியும் அரசுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது அவர் அந்த அடியார் எப்படி இருந்தாலும் வணங்கணும் அப்படிங்கிறதா நமக்கு விதிக்கப்பட்ட நியதி. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாறி வரும். எங்கன்னா வெல்முட நாயனார் புராணத்துல வரும், மெய்யடியார் அப்படின்னு சொல்லி வருது. அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அப்பொற்பதியின் வேளாண் குலத்தை விளக்கு அவதரித்தார், செப்பற்கரிய பெரும் சீர்த்து செவனார் செய்ய கலல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார், எல்லை தெரிய ஒண்ணாதார், மெய்ப்பத்தர்கள் பரிவுடையார், எம்பிரான் விரல்மிண்டர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மட்டும் மெய்ப்பத்தர் அப்படிங்கிறது வரும். மெய்யடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். வேற எங்கேயும் மெய்ப்பத்தர்கள்னு வரதில்லை. எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனம் கண்டால் உள்கி, அந்த இடத்துல மட்டும் மெய்ப்பத்தர்னு சொல்றது. அப்படின்னா உரையாது என்ன சொல்றாருன்னா, வேடமும் இருக்கணும், அப்புறம் அடியார் வணங்கணும், அப்புறம் ஒழுக்க நெறியும் அங்க கேட்கிறார். அது விரல்மண்ட நாயனார் புராணத்துல மட்டும்தான் அந்த இடத்துல வருங்க. மெய்ப்பத்தர்கள் வாழ் பரிவுடையார் அப்படின்பார். வேற எதுலயும் வராது. இளையான்குடி நாயனார் புராணத்துல எப்படி வருது? ஆரம் என்பு முனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கோர எதிர்விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமன் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்தவன் அப்படிங்கிறார். குலச்சிறை நாயனார் புராணத்தில் சொல்றாரு, குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பரில் செறிவர பணிந்தேத்திய செய்யார் அப்படின்னாரு. அதே மாதிரி இயல்பகை நாயனார் புராணத்தில் என்ன சொல்றாரு, யாவராயினும் இல்லைங்களா, அதாவது அடியார் பெருமக்கள் யாராக இருந்தாலும் அது எம்பிரான் அடியவர் உடைமை என்று சொல்லி எந்த அடியாரா இருந்தாலும் சரி அப்படின்னு தான் சொல்றார். நரசிங்கன் முனைனார் போனது இன்னும் கொஞ்சம் மேல போறார் சேக்கிலா பெருமான். ஒழுக்கம் இல்லாத இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க அடியாரா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞால மிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் அப்படின்னார். பாலனைந்தார் தமக்களித்த படியரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படிங்கிறார். அதாவது இலக்கணம் ஐயா சொல்றதுதான். இலக்கணம் என்ன சொல்லுவாரு ஐயா, நல்லா சொல்லுவார் இல்லைங்க. இலக்கணம் நமக்கு சலுகைகள், நமக்கு சலுகைகள் பிறருக்கு சலுகைகள் இல்லை, என்ன நல்லா சொல்லுவீங்க. விதி நமக்கு, விதி விலக்கு அவங்களுக்கு மற்றவர்களுக்கு. அப்படின்னா என்னன்னா, நமக்கு தான் இந்த விதியெல்லாம். மெய்ப்பத்தர்கள் அப்படின்னா நம்ம அப்படி இருக்கணும், மெய்ப்பத்தர்களா இருக்கணும். சரி, மெய்ப்பத்தர் அல்லாத சீலம் இளரே எண்ணினும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு, நமக்கு இல்லை. அதுக்காக நாம ஒழுக்கம் இல்லாமையெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், விதி நமக்கு, விதி விலக்குங்கிறது அடுத்தவங்களுக்கு. அப்ப எல்லாரும் அப்படியே நினைச்சோம்னா எல்லாரும் மெய்ப்பத்தர் தானே. அதனால அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது ஒரு விதி இருக்கு. ஒரு அடியாருன்னா அப்படிதான் இருக்கணும் இல்லைங்களா. அது நரசிங்க முனைனார் புராணத்துல வேடத்தை வலியுறுத்தி சொல்லப்பட்டது. சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞானம் இழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் அப்படின்னு. நம்ம ஒழுக்கம் இல்லாத இருந்தாலும் கூட அவங்களை நம்ம வணங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்டது. ஆனா எல்லாரும் அப்படியே நினைக்கணும் இல்லைங்களா. அதனால அடியார்கள் அப்படின்னா கொஞ்சம் சீலத்தோட தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்துங்க. மற்றவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வேறுபாடு? அவங்க சும்மா தெரிஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, நமக்கு திருநீர் பூசி உத்தராசம் போட்டவங்களுக்கு என்ன வேறுபாடு? நெறியில நிக்கணும். நம்மளை பார்த்து 4 பேர் மாறணும் இல்லையா. 4 பேர் இப்ப நம்ம அப்படி நெறி இல்லாம இருந்தா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் உத்தராசம் போட்டுக்கிறாங்க, திருநீரை பூசிக்கிறாங்க, இப்படி எல்லாம் தெரியுறாங்கன்னு சொன்னா வேடத்துக்கு ஒரு இழுக்கு ஆகுது இல்லையா. நம்மளால ஒரு திருவேடத்துக்கு இழுக்கு வரலாமா? நம்மளால சைவத்துக்கு ஒரு இழுக்கு வரலாமா? எவ்வளவு பெரிய பாவம், பெரிய சிவாபச்சாரம். நம்மளால அது ஆகக்கூடாது.
அதனால் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கணும்னா, நான் ஒழுக்கமாக இருக்கணும், நெறியோடு நான் வாழணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தலையாய ஒரு கடமையாக இருக்கணுங்க. நம்ம அடியார் ஆகிட்டோம், எப்படி வேணாலும் இருக்கலாம், நரசிங்க முனையார் பணத்தில் சொல்லியிருக்குது அப்படியெல்லாம் நாம் சிந்திக்கவே கூடாது. ஆனால் ஒழுக்கமாக தான் இருக்கணுங்க. குமரகுருபர் கடைசி ஒரு வரம் கேட்குறார் பெருமானிடத்தில். சிதம்பரம் மணி கோவிலில் என்ன வரம் கேட்குறாருன்னா, அவர் பெரிய அரசர்களால் சன்மானிக்கப்பட்டவர் குமரகுருபரர். பெரிய அரசர்கள், 2 அரசர்கள் அவருக்கு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியாக அவர் கேட்ட வரம் என்னன்னு கேட்டால், கருந்துணி பல தொடுத்து செய்த ஒரு துணி அல்லது பிரிதொன்று கிடையாதாகனார். நல்ல பனிகாலம், மார்கழி மாதம், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பெருமான்கிட்ட கேட்குறாரு, பல துணிகளை எல்லாம் ஒட்டு போட்டு தைச்ச ஒரே ஒரு துணி தான் எனக்கு இருக்கணும், வேற மாற்று துணி கூட இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறாரு. கருந்துணி பல தொடுத்து செய்த ஒரு துணி அல்லது பிரிதொன்று கிடையாதாக. அப்புறம் தங்கறதுக்கு ஏசி ரூமு, மெத்தையெல்லாம் போட்டு வேணுமானா அதுக்கு என்ன சொல்லாருன்னா, அதை சொல்றாரு, வருமனை கடைப்புற திண்ணை அல்லது பிரிதொன்று இடம் கிடையாதாக அப்படின்னாரு. வருமனை அப்படின்னா பாலடைந்த வீடுங்க. இந்த பாலடைந்த வீட்டில் ஒரு திண்ணை, அது மட்டும்தான் எனக்கு தங்கறதுக்கு இடமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்ன்றாருன்னா, உப்பிட்ட அரிசி, அது உப்பிட்ட புல்லரிசி, உப்பில்லாத புல்லரிசி அப்படின்னா இந்த இது என்ன சொல்றது, இந்த எறும்பெல்லாம் அரிச்சு போன அரிசி இருக்கும் பாருங்க, இருக்கிறதுலேயே ரொம்ப தரம் குறைவானது அதுதான். அந்த அரிசியில கஞ்சி, அந்த கஞ்சியில உப்பு இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன சொல்றாரு, வாய் விற்று அரற்றினும் ஈகோர் இல்லையாக அப்படின்னாரு. நான் பசிக்குதுன்னு சொல்லி கேட்பேன், ஆனா யாரும் எனக்கு கொடுக்க கூடாது. பாருங்க, கேட்பாராம அவரு பசி துன்பத்தில், ஆனா யாரும் கொடுக்க கூடாது. அப்புறம் என்ன கேட்கிறாரு தெரியுங்களா, கடைசியா ஒரே ஒரு வரம், நல்ல ஒழுக்கம் உடைய விழுத்த அடியார் உடல் உள்ளளவும் உயிர் உள்ளளவும் வேணும் அப்படிங்கிறாரு. இது ஒண்ணுதான் அவர் வேணும்னு கேட்டது, மற்றது எல்லாமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு யார் வேணும்னு கேட்கிறாருன்னா, நல்ல ஒழுக்கம் உடைய விழுத்தவம் உடைய அடியார்கள் இந்த உயிர் பிரிக்கிற வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சிதம்பரம் மும்மணி கோவையில நீங்க பாத்தீங்கன்னா குமரகுருபருடைய அந்த பாடல்ல இந்த பதிகம் இருக்கு. இது வையாபுரியார் கடைசியா எங்களுக்கு நடத்தின நூல் இதுதாங்க. ஆனா அவர் நின்ற நிலையும் அதுதான். கடைசியா வையாபுரியார் கடைசியா அந்த சிதம்பரம் மும்மணி கோவை நடத்துறாரு. அதுக்கு பிறகு அவர் தொண்டையில பேச முடியாத ஒரு சூழல் அப்படியே நின்று போயிருது. அந்த நூலை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே நிறுத்திக்கிறார். இப்படியெல்லாம் நமக்கு அருளாளர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. முழுவதும் இருக்க முடியலனாலும் கூட ஒழுக்க நெறி தவறாம நம்ம இருக்கணுங்க. நம்ம பார்த்து 4 பேர் கையெடுத்து வணங்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து காட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, எல்லாரும் வேடத்தை பார்த்து வணங்குறாங்க, நம்மளை பார்த்து வணங்குறது இல்லை, வேடத்தை பார்த்து வணங்குறாங்க. அந்த வேடத்துக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதை முன்பணியும் அரசு என்று சொல்லி சொல்றார். தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார்தல் என்று சொல்லி நமக்கு சித்தியார் சொல்லுது. அது மாதிரி அவர்தம் அடிபணியா நேரம் ஆயிடுச்சு, ஒரு பாட்டோட முடிச்சு. அவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசு திருவேடம் கண்டு அடியவரை பணிய அப்போதியார் முற்பட்டனர். அடியார்பால் அவரினும் அன்புமிக்க அரசுகள் அவரை பணிய அதனினும் விரைந்தனர். பாருங்க, அதாவது திருவேடத்தை பார்த்து அப்போதி நாயனார் வணங்குறதுக்கு வராராம். அந்த திருவேடத்துல அவரை விட அன்பு அதிகமா இருக்கக்கூடியவர் அரசுகளாம், அவர் அவரை விட வேகமா வணங்குறதுக்கு போறார். அப்ப 2 பேரும் எப்படி போயிருக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒருவரை ஒருவர் ஒரே காலத்தில் பணிதல், இதுதான் ஐயா சொல்றார். இவ்வாறு பணிதல் ஒருவரை ஒருவர் முற்படுதல் அடிமைத்தனத்தின்பால் வைத்த அன்பினுடைய உரைப்பு. அப்படி வேகமா போறாங்கன்னா அதுக்கு என்னன்னா, அந்த அடிமைத்தனத்தில் வைத்திருந்த ஒரு அன்பு. இது அந்த தில்லையை தான் இங்க சொல்லியிருக்கார். முன்பு இறைஞ்சினர் யாவர் என்று அறியா முறைமையால் எதிர் வணங்கி, யாரும் முன்னாடி வணங்கினாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல அந்த ஓமை கொண்டு சொல்றார். அப்போதியாரது அன்பின் திறம் அவரது வேடத்தாலும் அறிய கிடப்பது ஒன்று என்க என்று சொல்லி, அப்போதியாரது அன்பின் திறம் அவரது வேடத்தாலும் அறிய கிடப்பது ஒன்று என்க என்று சொல்லி சொல்றார். முடிவில் தமம் செய்தேன் கொள் அப்படின்னார். மனையில் தாமே வந்தருளுவதற்கு, அப்படி தாமே வந்து அருளுவதற்கு எல்லையில்லாத தவம் முன்பு செய்திருந்தால் அன்றி கூடாது என்று சொல்லி, இவ்வளவு பெரியவர், அப்படி திருவேடத்து அரசு அவரே வந்திருக்கிறாங்கன்னா முதல்ல நம்ம நிறைய தவம் செய்திருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாருங்க. ஆமா, அப்படி அவரை காணும் தன்மையா நன்றி உணர்வு வகையால் தியான பொருளாக கொண்டு அவர் திருநாமத்தையே சிந்தித்திருந்ததுவே பெரும் தவமாக தவ பயனை கைகூட செய்தென்று உண்மை அவர் அறியாம. பாருங்க, அதாவது அவர் என்ன தவம் செஞ்சாருன்னா வேற ஒரு தவமும் தேவையில்லை.
நாவுக்கரசர் மனசுல நினைச்சிட்டு இருந்தார் இல்லையா, அதே பெரிய தவமா. அந்த தவம் தான் இப்ப நாவுக்கரசர் பெருமான் அவரே அந்த மனைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. அது அவர் அறியாமலே அவரே தன்னுடைய திருவாக்குல சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் பெரிய தவமெல்லாம் ஒண்ணு இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க வேண்டியதில்லை. நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை மனசுல நினைச்சதே ஒரு பெரிய தவம் தான். அந்த தவம் தான் அவர் அங்க வருவதற்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவரை காணும் தன்மையானன்றி உணர்வு வகையால் தியான பொருளாக கொண்டு திருநாமத்தையே சிந்தித்திருந்ததுவே பெருந்தவம் என்று சொல்றார். முடிவில் தவம் என்றமையால் இனி சிவன் கடல் சேரும் நிலையினை பெறும் வரையில் அத்தவமே செய்து வருதலும் குறிப்பு என்று சொல்லி அப்படியே அரசுகளோட அந்த திருவேட பொலிவு அப்போதி நாயனாரை பார்த்த உடனே அப்படியே வணங்க செய்தது அப்படின்னு சொல்றார். அறியா முன்னே என்று சொல்லி சொல்றாருங்க. முன்பொழியும் கருணை புரி அப்போதையார் தேடி செல்லாத அரசுகள் தாமே மனைக்கடை தலையில் வந்தடைந்த அருளின் திறம் பற்றி உண்மை குறிப்பு என்று சொல்லி சொல்றார். வடிவுடையர்னா அரசுகளது திருவடிவின் காட்சியின் துணையாலே அப்போதையார் இத்தனையும் போற்றி வழிபட்டது என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படியே அவரை பார்த்த உடனேயே அப்போதி நாயனாருக்கு அன்பு, ஏற்கனவே அவர் மேல அன்பு வந்தது அப்பர் சாமிகள்னு தெரியறதுக்கு முன்பாகவே அந்த வடிவத்தை பார்த்த உடனேயே அன்பு பொங்கியது என்று சொல்லி நமக்கு சொல்றாருங்க. ஆண்டவரை போலவே அரசுகள் தாமும் விளங்கிய தெய்வ அருட்கருணை தரம் இன்று கருதி போற்றல் பாலது. எப்படி பெருமானை பார்த்தா ஒரு அன்பு வருமோ அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானை பார்த்தாலும் அந்த வடிவத்தை பார்த்தாவே கருணைபுரம் பொழிந்து காட்டன்னு சொல்வார். முதல் சந்திப்புல அங்கிருந்து தில்லையிலிருந்து நமக்கு சிதம்பரம் சீர்காழி செல்லுகின்ற பொழுது கருணைபுரம் பொழிந்து காட்ட அப்படின்னு சொல்லி அங்கேயும் சொல்ற. அப்படியே பார்க்கிறவங்க எல்லாம் அந்த திருவேடத்தை பார்த்து அப்படியே கண்ணுல தண்ணி வருதான். அவ்வளவு கருணை பொருந்திய ஒரு வேடம் நாவுக்கரசு பெருமானுடைய திருவேடம் என்று சொல்லி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி இந்த அளவுல நாம நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் என்று சந்திக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்மிகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நச்சபம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது சொல்லிடுறேன். அப்புறம் திருக்கூட்ட